செகண்ட் தீமத்தியு 2 தீமத்தியு 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். दूसरा तीमुथियुस पहला अध्याय 6वां वचन. இது நிமித்தமாக நான் உன்மேல் என் கைகளை வைத்ததினால் உனக்கு உண்டான தேவ வரத்தை நீ அனல் மூட்டி எழுப்பிவிடும்படி உனக்கு நினைப்பூட்டுகிறேன். इसी कारण मैं तुझे शुद्धि दिलाता हूँ कि तू परमेश्वर के उस वरदान को जो मेरे हाथ रखने के द्वारा तुझे मिला है प्रज्वलित कर दे. ஒரு இங்கே வாசிக்கிறோம். देखिए यहाँ पर पढ़ते हैं, இந்த அனல் மூட்டி எழுப்பின்ற அதை தான் தொடர்ந்து ஒரு போதனையாக பார்த்து வரும். देखिए इस प्रज्वलित कर दे जो है इसे हम लगातार हम प्रचार सुनकर आए हैं. இந்த அனல் மூட்டி எழுப்புதுன்னா என்ன? ये प्रज्वलित कर दे मतलब क्या है? அப்படின்னா ஆவிக்குரிய வாழ்க்கைன்றதுல ஒரு அனல் மூட்டி எழுப்புகிற ஒரு செயல் அல்லது ஒரு தன்மை இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு. हमारे आत्मिक जीवन में इस आग को सुलगाने का एक तत्व हमारे जीवन में दिया गया है. அப்போ ஆவிக்குரிய வாழ்க்கையில் இருக்கிற அந்த அனல்னா என்ன அப்படின்றத முதல்ல உங்களுக்கு எடுத்து காமிச்சேன். पहले मैं आपको ये बताया कि आत्मिक जीवन का वो आग क्या है. இல்லையா? ஆவிக்குரிய வாழ்க்கையில் அனல்ன்றதை அதை ரட்சிப்பு எடுத்துக்கலாம். आत्मिक जीवन का आग जो है उद्धार के समान हो सकता है, அது கடவுளுடைய வார்த்தையை எடுத்துக்கலாம், या फिर परमेश्वर का वचन, அல்லது அதை ஒரு விசுவாச அக்னியா எடுத்துக்கலாம், या फिर वो विश्वास में अग्नि हो सकता है. இப்போ ஏதோ ஒன்று உள்ள ஒரு நமக்குள்ள ஒரு எரியிற அந்த தன்மை, அந்த ஜுவாலை அது இருக்கும்போது எப்படி இந்த ஆவிக்குரிய வாழ்க்கை ஒரு ஆசீர்வாதமாக இருக்குதுன்றதை நான் அப்படியே போதிச்சுட்டு வரேன் உங்களுக்கு. यानी कि हमारे अंदर जो आग को सुलगाने वाला जो कार्य है वो कैसे हमारे जीवन में बाहर आता है करके मैं आपको प्रचार करते आया हूँ. பாருங்க, ஆவிக்குரிய வாழ்க்கை என்பது வேறு, உலக வாழ்க்கை என்பது வேறு. देखिए आत्मिक जीवन अलग है और एक संसारिक जीवन अलग है. சில நேரத்தில் அதெல்லாம் ரெண்டும் ஒன்றுன்றாங்க, அது ஒன்று கிடையாது. कुछ समय में लोग ऐसा कहते हैं कि दोनों समान है, एक है. இல்லை, அது வேற. அது நல்லா புரிஞ்சுக்கணும். அதை புரிஞ்சுக்கும் போது தான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு வெற்றியான வாழ்வை நம்மளால் வாழ முடியும். देखिए ये चीज़ को हमें समझने की आवश्यकता है, क्योंकि जब हम उसे समझते हैं कि शारीरिक जीवन और आत्मिक जीवन अलग है, उसी समय हमारे जीवन में हम जयवंत रहते हैं. பாருங்க, பவுல் இதை ரொம்ப தெளிவாக எழுதுறாரு. देखिए पौलुस इसे बहुत अच्छी प्रकार लिखता है. 2 Corinthians chapter 4 verse 16 வாசிங்கன்னா, दूसरा कुरिन्थियों 4 अध्याय 16वां वचन में अगर हम पढ़े तो 2 Corinthians chapter 4 verse 16, दूसरा कुरिन्थियों 4 अध्याय 16वां वचन. ஆனபடியினாலே நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. எங்கள் புறம்பான மனுஷனானது அழிந்தும் உள்ளான மனுஷனானது நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுகிறது. इसलिए हम हियाव नहीं छोड़ते, यद्यपि हमारा बाहरी मनुष्यत्व नष्ट हो जाता है तो भी हमारा भीतरी मनुष्यत्व दिन प्रतिदिन नया हो जाता है. அந்த வார்த்தை இருக்கு இல்லையா? देखिए वचन है ना, புறம்பான மனுஷன் உள்ளான மனுஷன். बाहरी मनुष्य और भीतरी मनुष्य. அதுனா உள்ளான மனுஷன், ये क्या है? भीतरी मनुष्य. அதுனா புறம்பான மனுஷன். वो क्या है? बाहरी मनुष्य. ரெண்டு மனுஷன் இருக்கிறப்பா, यानी कि दो मनुष्य है क्या? ஒரே ஆள் தான். एक ही मनुष्य है. உள்ளான மனுஷன் அப்படின்றது ஆவியை சொல்றாரு. भीतरी मनुष्य यानी कि आत्मा को कहते हैं. புறம்பான மனுஷன் அப்படின்னும் போது மாமிசத்தை சொல்றாரு. बाहरी मनुष्य करके कहा जाए तो हमारे शरीर को कहते हैं. பவுல் இந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது சொல்றாரு பாருங்க, உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்படுது. यहाँ पर पौलुस जब लिखता है वो ऐसा लगता है भीतरी मनुष्य दिन प्रतिदिन नया हो जाता है. दिन प्रतिदिन, दिन प्रतिदिन, ஏதோ ஒரு நாளைக்கு நடக்கிறது கிடையாது. एक या दो दिन के लिए नहीं है, இது ஒவ்வொரு நாளும் நடக்குது. प्रतिदिन होता है. ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதனுக்குள்ள அந்த ஆவியில ஏதோ ஒரு விஷயம் நடக்குது பாருங்க. दिन प्रतिदिन वो मनुष्य का आत्मिक जीवन में कुछ तो कार्य होता है. அதனாலதான் அந்த வார்த்தையை பவுல் சொல்லும் போது அந்த உள்ளான மனிதன் என்ற வார்த்தையை பயன்படுத்துறார். और जिसके कारण ही यहाँ पर पौलुस उसे भीतरी मनुष्य करके कहता है. ரெண்டாவது சொல்றார் இல்லையா? दूसरा देखिए, புறம்பான மனிதன் அழிந்துன்ற வார்த்தை இருக்கு இல்லையா? बाहरी मनुष्य नष्ट हो जाता है करके कहता है ना. நஷ்ட் हो जाए. இதுங்க நீங்க வாசிச்சீங்கன்னா இந்த வார்த்தையை கிரீக்ல என்ன சொல்லுது அப்படின்னா, देखिए इस शब्द को अगर आप ग्रीक भाषा में पढ़े तो உள்ளான மனிதன் புதிதாக்கப்படும் போது, बाहरी मनुष्य जब अंदरी मनुष्य जब नया किया जाता है, அப்போ வெளியரங்கமா மனிதன் மாற்றப்படுகிறான். बाहरी मनुष्य जो है बदल जाता है. மாற்றம்.
परिवर्तन होती है। பாருங்க, மாற்றம்ன்றது அவசியம் இல்லையா? हमारे जीवन में परिवर्तन की आवश्यकता है। அதுவும் சரீர மாற்றம்ன்றது ரொம்ப அவசியம் शारीरिक परिवर्तन की बहुत आवश्यकता இல்லையா? சரீரத்துல தான் நம்ம வந்து ஒரு பெரிய போராட்டமா இருக்குது. சரீரம் வந்து அநேக காரியங்களை ஒத்துக்கிறது கிடையாது, ஆவிக்குரிய கோட்பாடுகளை அது அங்கீகரிக்கிறது கிடையாது. शरीर में ही सारे समस्याएं, शरीर जो है आत्मिक जीवन को स्वीकार नहीं करती है और बहुत सारे समस्या को जो है वो उससे गुजरती है। அப்போ வந்து அந்த அந்த உள்ளான மனுஷன் அப்படின்றத நம்ம பலப்படுத்தணும், நாளுக்கு நாள் அதை புதிதாக்கணும். यानी कि भीतरी मनुष्य को हम जो है और बल देना चाहिए, उससे और परमेश्वर की ओर चलाना चाहिए। பாருங்க, இதுதான் பவுல் சொல்லும் போதே இந்த 4ல 8வது வசனம் வாசிங்கன்னு சொன்னா, और उसी में जब 4 अध्याय का 8वां वचन में अगर हम पढ़े, அதே 2 கொரிந்தியன் chapter 4 verse 8, 2 कुरिन्थियों 4 अध्याय 8वां वचन, அந்த வார்த்தை சொல்லுது பாருங்க, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும் ஒடுங்கி போகிறதில்லை. हम चारों ओर से क्लेश तो भोगते हैं पर संकट में नहीं पड़े, நாங்கள் கலக்கமடைந்தும் மனமுறிவு அடைவது. निरुपाय तो है पर निराशा नहीं होते। ஃபர்ஸ்ட் வார்த்தை இருக்கு பாருங்க, पहला शब्द देखिए, நாங்கள் எப்பக்கத்தில் நெருக்கப்பட்டும், हम चारों ओर से क्लेश तो भोगते हैं ஒடுங்கி போகிறதில்லை. पर संकट में नहीं पड़ते। பாருங்க, அப்ப பிரச்சனைன்றது சரீரத்துல வருது, यानी कि क्लेश जो है शरीर में आती है, உலக ரீதியான சில பிரச்சனைகள் வருது, संसारिक तौर पर अनेक क्लेश हमारे जीवन நிறைய में आते हैं। காரியங்கள் எப்பக்கத்தில நாம நெருக்கப்படுகிறோம் अनेक चीजों से हम जो है उस क्लेश के अंदर में हम जाते हैं, இல்லையா? ஒடுக்கப்படலன்னு சொல்ல ஒடுக்கப்படுகிறோம், संकट में जाते हैं, ஆனா உள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு, அந்த ஃபயர் இருக்கு இல்லையா? அது என்ன செய்தா, எந்த பிரச்சனையா இருந்தாலும் என்னை வந்து ஒடுங்க வைக்கிறதுல என்னை வந்து வேலை செய்ய வைக்குது, உன்னால பண்ண முடியும். அதுதான் உள்ள இருக்கிற ஒரு ஒரு அக்னின்னு சொல்லப்படுது. चाहे कुछ भी संकट या कुछ भी क्लेश में हम क्यों ना जाए, परंतु हमारे अंदर की जो आग है वो हमें उत्साहित करता है और कहता है कि तुझसे ये जरूर संभव है, तू इस बाधा को पार कर लोगे। ரெண்டாவது சொல்றாரு பாருங்க, கலக்கம் அடைந்தும் மனமுறிவு அடைவதில்லை. दूसरा कहता है निरुपाय तो है पर निराश नहीं होते। அந்த மனமுறிவுன்ற வார்த்தை இருக்கு இல்லையா? जो निराश नहीं होते करके कहा है, ஒரு மொழிபெயர்ப்புல என்னன்னு வருதுன்னா, அந்த மனமுறிவுன்றது ஒரு டிப்ரெஷன்ற வார்த்தையை பயன்படுது. देखिए एक अनुवाद में ऐसा बताया गया है कि उसमें निराश को जो है डिप्रेशन करके बताया गया, அந்த மனமுறிவு வராதுன்றாரு. वहां पर निराश नहीं होती है। அல்லேலூயா. हालेलुया। அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? பாருங்க, வாழ்க்கையில நிறைய முறை நம்ம வந்து மனமுறிவு அடைகிறோம்னு சொன்னா மனது உடைஞ்சு போதும் இல்லையா? அதான் முறிவுன்றோம். இன்னொரு வார்த்தையில சொல்லணும், அது டிப்ரெஷன் சொல்றோம். देखिए कुछ समय हमारे जीवन में जब हम निराश होते हैं, यानी कि हमारा हृदय में हम कुछ बोझ लिए होते हैं, उसे ही जो है डिप्रेशन करके कहते हैं। இன்னொன்னு அந்த மனமுறிவுன்ற இல்லையா? जो मन टूटा हुआ होता है करके कहते हैं। மனசு உடைஞ்சு போகுது இல்லையா? मन टूटा हुआ होता है। என்னடா வாழ்க்கை, क्या जिंदगी है, என்னடா வாழணும், क्या जी रहा हूं मैं, எதுக்காக வாழணும், मैं क्यों जी रहा हूं, ஏன் வாழணும், क्यों जीऊं मैं। பாருங்க, அதான் முறிவு. மனமுறிவுன்றது என்னன்னா, எதுலுமே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது பாருங்க. देखिए वही है टूटा जीवन, जिसमें कभी हमें कुछ भी कार्य में इंटरेस्ट नहीं होती है। ஆனா பவுல் அப்படி சொல்ல, परंतु पौलुस ऐसा नहीं என்ன कहता, ஆனாலும் சரி, चाहे कुछ भी हो ஆனா நான் மனமுறிவு அடைவது. मैं निराश नहीं होऊंगा। அப்போ ஏதோ பவுலுக்குள்ள ஒன்று வேலை செய்யுது. यानी कि पौलुस के अंदर कुछ चीज कार्य कर रहा है, அது பேரு தான் நான் சொல்றேன், அதுதான் ஒரு ஃபயர். उसे ही मैं जो है आग करके कहता हूँ। என்ன ஆனாலும் பரவாயில்ல, चाहे कुछ भी हो, கர்த்தர் எனக்காக யாவையும் செய்வார். परमेश्वर मेरे लिए सब कुछ पूरा करेंगे। கர்த்தர் எனக்கு ஒரு நன்மையை செய்வார். परमेश्वर मेरे लिए भलाई करेंगे। கர்த்தர் எனக்காக பெரிய காரியங்களை செய்வார். परमेश्वर मेरे लिए बड़े बड़े काम करेंगे। அது அந்த 9வது வசனம் பாருங்க. उसका 9वां वचन देखिए, 9வது வசனம், 9वां वचन, துன்பப்படுத்தும் கைவிடப்படுகிறதில்லை, கீழே தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. सताए तो जाते हैं पर त्याग नहीं जाते, गिराए तो जाते हैं पर नष्ट नहीं होते। துன்பப்பட்டும் கைவிடப்படுகிறதில்லை, गिराए तो जाते पर नष्ट नहीं होते, தள்ளப்பட்டும் மடிந்து போகிறதில்லை. गिराए तो जाते पर नष्ट नहीं होते। ஆமென். आमेन। அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? அப்போ உள்ள ஏதோ ஒன்று இருக்கணும்ல? यानी कि अंदर कुछ है ना। அப்போ உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் பலப்படணும்னு சொல்லுது. यानी कि अंदर ही मनुष्य जो है प्रतिदिन बल पाते रहना இன்னும் चाहिए, ஏதோ ஒரு நாள்னு கிடையாது, एक दिन के लिए नहीं, இல்ல எப்பயோ ஒரு நாள்னு या கிடையாது, फिर कोई और दिन के लिए नहीं, வாரத்துக்கு ஒரு நாள்னு சொல்ல. हफ्ते में एक दिन नहीं, இது வந்து நாளுக்கு நாள், ये जो है प्रतिदिन, பிரதிதின், நாளுக்கு நாள், प्रतिदिन, ஒவ்வொரு நாளும் ஒரு மனிதன் பாருங்க, அந்த உள்ளானதுல ஏதோ ஒரு ஃபயர் அவசியம். दिन प्रतिदिन जो है उस मनुष्य को भीतरी में एक आग की जरूरत है। வரும்போது சொல்லலாம், தைரியமா சொல்லலாம். उसके बाद हम जो हिम्मत के साथ कह सकते हैं, எந்த பக்கம் இந்த பிரச்சனை வந்தாலும் சரி, चाहे किसी भी ओर से समस्या அந்த क्यों ना आए, பிரச்சனை என்ன ஒண்ணும் பண்ணாது. वो समस्या मुझे कुछ नहीं करेगी। எனக்குள்ள இருக்கிற ஒரு அக்னி, எனக்குள்ள இருக்கிற ஒரு ஃபயர் எல்லாத்தையும் மாத்தும். मेरी अंदर की आग उसे जरूर बदलेगा। ஆமென். आमेन। எதமே விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? அப்ப நமக்குள்ள பாருங்க, இதுதான் பிசாசுடைய ஒரு பெரிய தாக்கமே.
यही शैतान का जो है एक बहुत बड़ा तंत्र है। என்ன தாக்கம்? वो क्या करता है? நமக்குள்ள ஏதோ ஒன்று வந்து பிசாசு என்ன செய்யறான், நம்ம இருதயத்தில் உள்ள வேலை செய்யக்கூடிய ஒரு விஷயத்தை வேலை செய்யாம ஏதோ ஒன்று பண்றான். देखिए शैतान का तंत्र ये है कि हमारे हृदय में जो कुछ कार्य करता है उसे ना करे ऐसा कार्य को वो जो है हमारे जीवन में लाता है। ஸ்பிரிச்சுவலா யோசிங்களேன். आप स्पिरिचुअली என்ன सोचिए, ஜெபமணி பெருசா என்ன மாறிடுச்சு? अब प्रार्थना कर करके क्या बदल गया? நான் வந்து ஒரு ஊழியம் செய்றேன். देखिए पास्टर जो है सेवकाई कर रहे हैं। நான் ஊழியம் செய்யும் போது ஆரம்பிக்கும் போது ஒன்றும் கிடையாது. देखिए पास्टर जब सेवकाई शुरू करे उन दिनों में कुछ भी नहीं था। ஒரு சேர் கிடையாது, एक चेयर नहीं थी, ஒரு மைக் கிடையாது, एक माइक नहीं थी, இடம் கிடையாது, कोई जगह भी नहीं था, ஸ்பீக்கர் கிடையாது. स्पीकर नहीं थे। அப்போ அந்த டைம்ல பாருங்க எடுத்து ஒரு பேப்பரை வச்சு எல்லாம் எழுதி ஜெபம் பண்ணுவேன். उन दिनों में पेपर में लिखकर मैं प्रार्थना किया करता था। அப்போ உள்ளுக்குள்ள வந்து பாருங்க சில சந்தேகங்களை பிசாசு எழுப்புவான். उन दिनों में जो है शैतान जो है बहुत सारे संदेह को उत्पन्न किया करता இதெல்லாம் உனக்கு என்னைக்கு கிடைக்க போகுது, था। ये सब तुझे कब मिलेगा, இதெல்லாம் எப்போ நீ செய்ய போற, ये सब तू कब करोगे, எப்போ இதெல்லாம் உனக்கு மாற போகுது. कब तुझे ये सब चीजें बदलेगी। பாருங்க நான் ஆரம்பிச்ச அந்த நாட்கள்ல இருந்து देखिए उन शुरुआत के दिनों से பாருங்க ஒரு பெரிய சந்தோஷம். एक बहुत बड़ा आनंद। ஒரு முறை ஒரு 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 மியூசிக் ஷாப்புக்கு போறேன் நான். एक दिन पास्टर जो एक म्यूजिक शॉप गए, நாங்க வந்து ஒரு ஸ்பீக்கர் வச்சிருந்தாங்க. वहां पर एक स्पीकर रखा गया था। அந்த ஸ்பீக்கர் வந்து ரொம்ப அருமையா இருந்தது. वो स्पीकर जो है बहुत अच्छी थी, யமாகா கம்பெனி இது. वो यामाहा कंपनी की थी। அது என்ன ரேட்னு கேட்டேன் பாருங்க. उसका रेट क्या करके पूछे, சுமார் ஒரு ஸ்பீக்கர் 40,000 ரூபாய் அப்படி. उन्होंने कहा 40,000। நான் சொல்றது 10 வருஷத்துக்கு முன்னாடி, मैं जो कहता हूँ 10 साल पहले, 10-12 வருஷத்துக்கு முன்னாடி. 12 साल। 40,000 ரூபான்னு என்கிட்ட அந்த காசு இல்லை பாருங்க. 40,000 जब बोले तब मेरे पास उतने पैसे नहीं थे। இப்போ உடனே மனம் முறிவு அடைஞ்சிரல. तुरंत मैं निराशा नहीं हुआ। என்னடா நம்ம வாழ்க்கையில இதெல்லாம் என்னைக்குங்க வாங்க போறோம். मैं ऐसा नहीं सोचा कि ये मैं जिंदगी में कब लूंगा। பாருங்க அந்த ஒரு அங்க நிக்கிறாரு அந்த அந்த சேல்ஸ்மேன். वो सेल्समैन वहां पर खड़ा था। அந்த ஸ்பீக்கர் மேல கை வச்சு சொன்னேன், मैं उस स्पीकर के ऊपर हाथ रखकर कहा, கர்த்தாவே இந்த ஸ்பீக்கரை நான் வாங்குவேன். परमेश्वर इस स्पीकर को मैं लूंगा। கர்த்தர் இதை வாங்கும்படி கிரியை செய்யும். परमेश्वर इसे लेने के लिए क्रिया करे। அப்ப பணம் கிடையாது, तब पैसे नहीं थे, ஆனா உள்ள ஒரு ஃபயர் இருந்துச்சு. परंतु अंदर एक आग थी। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते பாருங்க அந்த ஃபயருக்கு நான் தான் சொன்னேன் இல்லையா, அந்த ஃபயருக்கு என்ன வேணா பேர் வச்சுக்கங்க. हैं? उस आग को आप कुछ भी नाम रख लीजिए। நான் அந்த ஃபயருக்கு வந்து பல பேர் வச்சிருக்கிறேன். मैं उस नाम को जो है अनेक அதுல नाम ஒன்னு விசுவாசம் வச்சுக்கங்க. उसमें से एक जो है विश्वास ले लीजिए। இயேசு நாமத்துல यीशु मसीह நான் के नाम से வாங்குவேன். मैं लूंगा। அதே மாதிரி उसी प्रकार பாருங்க 2 ஸ்பீக்கர் இல்ல, 2 स्पीकर जो है 6 ஸ்பீக்கர் வாங்க. 6 स्पीकर उन्होंने लिए। 4 ஸ்பீக்கருக்கு ஹாலுக்கு 2 ஸ்பீக்கர், அதுலயே மானிட்டர் 6 ஸ்பீக்கர் வாங்க. 4 स्पीकर जो है हॉल के लिए और 2 स्पीकर मॉनिटर के लिए लिया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? பாருங்க அப்போ தோத்து போயிலையே, मैं वहां पर हारा नहीं, மனம் முடிவு அடையலையே, मैं निराशा नहीं हुआ। கடவுள் இதை செய்ய மாட்டாருங்க, परमेश्वर ये नहीं करेंगे, இதெல்லாம் நடக்காதுங்க, ये सब नहीं அப்படின்னு होगा। பின்வாங்கி போயிலையே, मैं ऐसा पीछा नहीं हटा இன்னும் முன்னாடி வந்திருக்கேன் और मैं आगे बढ़ा। பாருங்க நீ உங்க தலை மேல தொங்குற இந்த ஸ்பீக்கர் ரொம்ப காஸ்ட்லி. देखिए ये जो स्पीकर दिख रहा है ये बहुत कॉस्टली है, ரொம்ப லாக்ஸ் இதெல்லாம் பாருங்க, பல லட்சம் இதெல்லாம். ये लाखों रुपए का है। அப்ப எப்படி இதெல்லாம் வாங்க முடியுது? ये सब कैसा लेने पाया? சொல்லுங்க, யோசிச்சு பாருங்க. आप सोच कर देखिए। சில நேரத்துல யோசிப்போம் அதெல்லாம் முடியுமா? कुछ समय सोचते हैं, ऐसा होगा क्या? முடியும், जरूर होगा, உள்ள ஒரு ஃபயர். क्योंकि अंदर एक आग है। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते அப்ப நமக்குள்ள தேவன் பாருங்க ஏதோ ஒன்று வைக்கிறாரு, எனக்காக தேவன் யாவையும் செய்வார் அப்படின்னு உள்ள வருது பாருங்க, அதுக்கு பேரு தான் ஒரு ஃபயர். हैं? देखिए हमारे अंदर जो परमेश्वर कहते हैं मेरे लिए परमेश्वर सब कुछ पूरा करेगा, वही है एक आग। ஆமென். आमेन। நம்ம எல்லோருமே பாருங்களேன் சில நேரத்துல இந்த மாதிரி சோர்ந்து போறது சகஜமான ஒரு வாழ்க்கை. हमारे जीवन में कुछ समय में हम जो है निराश हो जाते हैं, ये एक साधारण कार्य है। இப்போ சில நேரத்தில் உங்களுக்கு வந்து பாருங்களேன் ஒரு சில காரியங்கள் செய்ய உங்க குடும்பத்திலேயோ உங்க வாழ்க்கையிலையோ உங்க பிள்ளைகளுக்கோ சில செய்யறதுக்கு இந்த நேரத்தில் ஒரு சாதகமான சூழ்நிலை இல்லாம இருக்கலாம். कुछ समय में आपकी स्थिति ऐसा नहीं होगा कि आपके परिवार के लिए या फिर बच्चों के लिए कुछ अच्छे कार्य करे। பிள்ளைங்களை கொஞ்சம் பார்த்துங்களேன், மற்றவங்களுக்கு தொந்தரவு ஆகக்கூடாது. கொஞ்சம் பின்னாடி கூட வச்சுங்க, பின்னாடி கூட வச்சு உட்காந்துங்க, அந்த சேரில் வச்சு விளையாட வைங்க. பாருங்கள் சில சில காரியங்கள் வந்து நம்ம வாழ்க்கையில் சில சவால்கள் நிச்சயமாக இருக்கும். நம்ம வாழ்க்கையில் பொருளாதாரம், நம்ம வாழ்க்கையில் சில விஷயங்கள் எல்லாமே இருக்கலாம் பாருங்க. देखिए हमारे जीवन में अनेक सवाल हो सकते हैं, जैसे कि हमारे संपत्ति क्या या फिर धन दौलत का कुछ भी एक सवाल हो सकता है। நம்ம மனமுறிவு அடைகிறது, वहीं पर हम निराशा होते हैं। நமக்கெல்லாம் இது நடக்குமா? मेरे लिए सब होगा क्या? நமக்கெல்லாம் இது கடவுள் செய்வாரா? हमारे लिए परमेश्वर ये सब करेंगे இது क्या? அவரால் செய்யக்கூடிய காரியமா ये இருக்குதா? परमेश्वर के द्वारा संभव है? இதெல்லாம் ஒரு சாத்தியமா? ये सब जो है संभव है சில क्या? நேரத்துல ஏதாவது ஒண்ணு ஒரு ஒரு தடையா மாறுது பாருங்க. देखिए कुछ समय कुछ चीजें जो है रुकावट में बदल जाती है। அது எப்போ மாறும்? वो जब बदलती है
है, அது நமக்குள்ள ஒரு ஃபயர் வரும்போது क्योंकि மாறுது. जब हमारे अंदर में एक आग सुलगती है। இப்ப பவுல் மாதிரி நம்மளால சொல்ல முடியும், अब पौलुस के समान हम कह सकते हैं, நான் மனமுறிவு அடைவதில்லை, मैं जो है निराशा नहीं நான் हूँ, ஒடுக்கப்படுவதில்லை, मैं जो है संकट में நான் जाऊं மடிந்து போவதில்லை, मैं जो है नष्ट नहीं हूँ, நான் நெருக்கப்படுவதில்லை. मैं जो है संकट में जाऊं तब भी नष्ट नहीं होगा। எத்தனை பேர் அப்படி விசுவாசி? कितने लोग विश्वास करते हैं? அதுதான் விசுவாசம். वही विश्वास है। அப்ப இந்த அக்னின்றது நமக்கு அவசியம். ये अग्नि हमारे लिए बहुत आवश्यक है। பாருங்க, எரேமியா देखिए यिर्मयाह 20ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை வாசிச்சீங்கன்னா, 20वां अध्याय 9वां वचन में पढ़े तो ஜெரேமியா சாப்டர் 20 verse 9, यिर्मयाह जो है 20वां अध्याय 9वां वचन, எரேமியா சொல்றான் பாருங்க, यहाँ पर यिर्मयाह कहता है, நான் இனி அவரை பத்தி பேச மாட்டேன், मैं और उसकी चर्चा नहीं करूंगा, இனி நான் அவரை பத்தி பிரஸ்தாபப்படுத்த மாட்டேன். ना उसके नाम को बोलूंगा, ஏன்னா எரேமியாக்கு ரொம்ப டிப்ரெஸ் ஆயிடுச்சு. क्योंकि यिर्मयाह जो अपने हृदय में दुखित था। அதனால எரேமியா சொல்றான், तब यिर्मयाह कहता है, நான் இனி நான் அவர் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்த மாட்டேன், मैं और उसकी नाम को नहीं बोलूंगा, இனி நான் அவரை பத்தி பேச மாட்டேன். मैं उसकी चर्चा भी नहीं करूंगा। அடுத்து கீழே வசனம் வாசிச்சீங்கன்னா, उसके बाद अगर आप पढ़े तो அவருடைய வசனம் என் எலும்புகளுக்குள் வந்தது என்றார். उसका वचन जो है मेरे हड्डियों के भीतर आया, அந்த வசனம் எலும்புக்குள் வந்து அது எரிகிற அக்னியாய் மாறுது. वो मेरे अंदर आकर जो है प्रज्वलित कर दिया करके कहता உடனே சொல்றான், है। तुरंत ही कहता है, என்னால சும்மா இருக்க முடியல, मैं जो है साधारण रूप से नहीं रह सकता, என்னால அந்த வசனத்தை பேசாம இருக்க முடியல, मुझसे मेरे द्वारा उस वचन को बिना कहे அதை नहीं रह அவர் जाता, சொல்றத சொல்லாம இருக்க முடியல. मैं जो कहना चाहता हूँ उसे जरूर कहूंगा। ஆமென். आमेन। உங்களுக்குள்ள அந்த மாதிரி இருந்துருது. कितने लोग का இனி अंदर நான் ऐसा- ஜெபிக்க மாட்டேன், और मैं कभी प्रार्थना नहीं இனி करूंगा, நான் வேத வாசிக்க और மாட்டேன், मैं वचन नहीं இனி पढ़ूंगा, நான் சர்ச்சுக்கு போக மாட்டேன், और मैं कलीसिया नहीं जाऊंगा, இனி நான் கர்த்தரை ஆராதிக்க और மாட்டேன். मैं परमेश्वर की आराधना नहीं करूंगा। எத்தனை பேருக்கு அந்த மாதிரி உள்ள வந்துருக்குது? कितने लोग के भीतर ऐसा एहसास யோசிச்சு है? பாருங்க, எரேமியாவோட நம்ம ஒண்ணு பெரிய ஆள் இல்லையா? हम यिर्मयाह से जो है कोई बड़े इंसान नहीं, ஆனா எரேமியாக்குள்ள परंतु यिर्मयाह के अंदर ஏதோ வார்த்தை, அந்த வார்த்தை ஒரு அக்னியாய் அந்த எலும்புகளுக்குள்ள எரிஞ்சுதான் பாருங்க. वो वचन जो है उनके अंदर उनके हड्डियों के भीतर जो है आग के समान सुलग रहा இப்போ था। சொல்லாம இருக்கவே முடியல अब उसके எரேமியா. द्वारा जो है चर्चा नहीं करा, ऐसा हो ही नहीं पाया। ஆமென். आमेन। அல்லேலூயா. हालेलुया। இதுதாங்க ஒரு தந்திரம். यही जो है एक तंत्र है। நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்வினால் வரக்கூடிய வெற்றிகளை வாழக்கூடாதுன்னு பிசாசு தடுக்கிறான். हमारे जीवन में आत्मिक जीवन में जो बढ़ोतरी नहीं आए करके शैतान जो है रुकावट लाते हैं, அங்கதான் நம்ம ஜெயிக்கிறோம், वहीं पर हमें जयवंत पाते அங்கதான் கர்த்தர் பெரிய हैं, காரியங்களை वहीं पे செய்றார், परमेश्वर बड़े काम करते हैं, அங்கதான் கர்த்தருடைய அற்புதங்களை நம்ம वहीं பார்க்கிறோம். पर परमेश्वर के अद्भुत हम देखते हैं। ஆமென். हालेलुया। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हैं? அல்லேலூயா. हालेलुया। வாசிக்கலாம் பாருங்களேன். वचन पढ़ेंगे। 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம். पहला राजाओं 18 अध्याय, எல்லாம் திறந்து வச்சுங்க. सब निकाल लीजिए। ரெண்டாவது என்னன்னா, दूसरा जो है, பாருங்க, இந்த வஞ்சிக்கப்படுவதுன்னு ஒண்ணு இருக்குது. जो शैतान जो है धोखा देता है। தோக்கா வரும். வஞ்சிக்கப்படுவதுன்னா ஏமாத்துவது தான் தோக்கா இல்ல? छल कपट மூணு வார்த்தை தான் வருதா? சரி. பரவாயில்ல, இது தோக்கான்றது வந்து கூட ஏமாத்துறது தான். ஆனா வஞ்சிக்கிறதுன்றதுன்னா நமக்கே தெரியாது நம்ம ஏமாந்துறோம்னு. देखिए, जो डिसेप्शन करके जो कहते हैं, उसे जब शैतान ऐसा लाता है कि हम खुद नहीं जानते कि हम उसके काम में आ சொன்ன गए। வார்த்தை ரைட் தான், தோக்கா தான் வையேன். ஆனா தோக்கானா என்னன்னா, நான் ஏமாத்தப்பட்டனே, எனக்கு தோக்கா நடக்குதுன்னே தெரியல, हमें खुद नहीं पता चलता है कि मुझे धोखा दे दिया गया, ஆனா ஏமாந்துடுறேன், परंतु हम धोखा खा लेते हैं। அதுக்கு பேர் தான் வஞ்சனை. उसी का नाम है जो है, இல்லையா? கரெக்ட் வார்த்தை தான் நீ சொன்ன அந்த வார்த்தை, தோக்கா. தோக்கான்றது என்னன்னா, எனக்கே தெரியாம நான் ஏமாந்துறது இல்ல, यानी कि मुझे खुद नहीं पता परंतु मैं धोखा खाया हूं। இல்லையா? ஏமா எப்படி எத்தனையோ வஞ்சனைகள் வருது இல்லையா? कितने ही धोखा हम खाते हैं இது जीवन में। சாத்தானுடைய ஒரு வஞ்சனை. ये शैतान का एक तंत्र है। பாருங்க, அவன் என்ன செய்யறானா, शैतान क्या करता है? இப்ப ஏவாள் எடுத்துங்களேன். अब हवा को ले लीजिए। ஏவாள் வஞ்சிக்கப்பட்டால் பைபிள் சொல்லுது. हवा को जो है धोखा दिया करके कहा எப்படி गया। வஞ்சிக்கப்பட்டா? कैसा धोखा दिया? அவ வஞ்சிக்கப்பட்டாலும் அவளுக்கே தெரியாது, क्योंकि उसे खुद नहीं पता था कि वो धोखा खा गई है। எப்படி ஏமாத்துறான் பாருங்க. कैसा धोखा देता है। இன்னைக்கு பிசாசுடைய மிகப்பெரிய விஷயம் என்னன்னா, शैतान का बड़ा कार्य क्या है? நமக்குள்ள இருக்கிற சில காரியத்தை வஞ்சிக்கிறான். அது வந்து நமக்குள்ள இல்ல, அது வந்து உனக்கு நடக்காது, உனக்கு ஆகாது அப்படின்னு வஞ்சித்து நம்முடைய இருதயத்தை திசை திருப்பிடும். हमारे अंदर जो कार्य है उसे धोखा देकर वो ऐसे मार्ग में लेके जाता है कि हम जो है उस मार्ग में उस हमारे दर्शन से खोकर चले जाते हैं, திசை திருப்பி விட்டுறான். हमारे मार्ग को घुमा देता है वो। அதுதான் பெரிய ஒரு போராட்டமா மாறி. वही एक बहुत बड़ा समस्या बन जाता है। வாசிக்கலாங்களா? 1 ராஜாக்கள் 18 எல்லாம் திறந்துக்கொள்ளுங்க. पहला राजाओं 18वां अध्याय। பாருங்க, இதனுடைய பின்னணி என்னன்னா, इसका बैकग्राउंड देखे तो இது வந்து எசபேல் அப்படின்னு சொல்ல ஒரு ஆகாப்புனுடைய மனைவி, அவ ராணி. பாருங்க, देखिए, इजेबेल यानी कि
वो आहाब का जो पत्नी थी அவ வந்து ஒரு நல்ல ஒரு மனைவி கிடையாது. वो एक अच्छी स्त्री नहीं थी, அவ ஒரு வஞ்சிக்கிற ஆவியுடையவள். वो एक छल भरा वाला एक அவ स्त्री थी। ஏமாத்துறவ. वो धोखा देने वाली थी। இப்போ இவ என்ன செய்றா? अब ये क्या करती है? டோட்டல் இஸ்ரவேல் ஜனங்களையுமே ஏமாத்திறா. सारे इजरायलियों लोगों को सबको धोखा देती। நீங்க என்ன நினைக்கிறீங்க? யெகோவா தான் தேவன் நினைக்கிறீங்களா? आप क्या सोचते हैं यहोवा परमेश्वर है? யெகோவாலாம் கடவுள் கிடையாது. यहोवा परमेश्वर नहीं है। உங்களுக்கு அவர் தான் கடவுள்னு சொன்னாங்களா? आपको बताया कि यहोवा परमेश्वर है। அதனால இவ இந்த மாதிரி ஒரு வஞ்சிக்கிற தன்மையை கொண்டு வந்து பாகால் அப்படின்ற ஒரு காரியத்தை ஏற்படுத்தி இந்த ஜனங்களை திசை திருப்பிறா. इस कार्य को लेकर आकर जो है बाल देवताओं को लेकर आकर लोगों को मार्ग से हटा देती है। ஒரு ஆளு ரெண்டு ஆளு கிடையாது. एक या दो लोग नहीं, ஒரு அப்படியே இஸ்ரவேல் முழுவதுமே அப்படி ஏமாத்திரா. पूरे इजरायलियों को वो जो है धोखा देती है। இப்போ இந்த முழு இஸ்ரவேலும் அந்த அவ சொன்ன வார்த்தையை நம்பி இப்போ அவங்க இருதயம் திரும்பி போயிடுது. अब इनके बात को सुनकर पूरे इजरायली जो है मार्ग खोल देते हैं। சொல்ல போனா வஞ்சிக்கப்படுறாங்கன்னே சொல்லலாம். वो लोग जो है वहां पर धोखा खा गए। இப்போ அங்கதான் வந்து எலியா வராரு. अब वहीं पर एलिया आता है। பாருங்க, இப்போ எலியா வந்து சொல்றாரு. एलिया आकर कहता है, என்ன சொல்றாருன்னா, நம்ம வந்து இப்போ சரிப்பா அவ சொல்ற கோட்பாடை நீங்க ஏத்துக்கிறீங்க. आप जो है वो जो प्रिंसिपल बोलता है उसे आप நான் ஒரு கோட்பாடை சொல்றேன், मैं आपको कुछ कहूंगा, இதை நீங்க நம்பி பாருங்க, आप इसे स्वीकार करें। அப்படி எது ரைட்ன்றது நீங்களே முடிவெடுங்க. अब इसमें कौन सा सच है करके आप ही निर्णय ले लो। வாசிக்கலாம் பாருங்களேன். वचन पढ़ेंगे 24வது வசனம். 24वां वचन, 1 ராஜாக்கள் पहला राजाओं 1 King chapter 18 verse 24. 18वां अध्याय 24वां वचन। வாசிக்கிறேன் பாருங்களேன். நீங்கள் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள், நான் கர்த்தருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுவேன், அப்பொழுது அக்னியினால் உத்தரவு அருளும் தெய்வமே தெய்வம் என்றான். அதற்கு ஜனங்கள் எல்லோரும் இது நல்ல வார்த்தை என்றார். पहला राजाओं 18वां अध्याय उसका 24वां वचन, तब तुम अपने देवताओं से प्रार्थना करना और मैं यहोवा से प्रार्थना करूंगा, और जो आग गिरा कर उत्तर दे वही परमेश्वर ठहरे। जब वह सब लोग बोल उठे, अच्छी बात। ஒரு பெரிய சவால் இல்லை இது? यहाँ पर एक बहुत बड़ा प्रश्न है। யோசிச்சு பாருங்க, முழு டோட்டல் இஸ்ரவேல் ஜனங்களே இப்போ ஒரு பக்கம் போயிட்டாங்க. देखिए पूरे इजरायलियों जो है एक मार्ग में चले गए। ஒரு எசபேல், एक इजेबेल का, அவ ஒரு ஆகாப்ப வஞ்சிக்கிறா, वो आहाब को जो है அவ धोखा देती மூலமா है, இஸ்ரவேல் ஜனங்க வஞ்சிக்கப்படுறாங்க. इजरायलियों को धोखा देती है। இப்போ டோட்டலா அப்படியே திருப்பிடுறா. अब पूरा जो है ऐसा घूम गया। ஓ, இப்போ ஒரு மனுஷன் எழும்புறான், अब एक मनुष्य वहां पर खड़ा होता அவன் தான் எலியா. है, वही एलिया है। இப்போ யோசிச்சு பாருங்களேன், आप सोच कर देखिए, அவனுக்குள்ள ஒரு அக்னி. उसका अंदर एक आग। எப்படி தேவன் இல்லைன்னு சொல்லலாம்? परमेश्वर कैसा नहीं है करके कह सकते ஒரு हैं। சேலஞ்ச் எடுத்துக்கலாம். अब एक चैलेंज ले लीजिए, வானத்திலிருந்து ஒரு அக்னி இறங்கி வந்துச்சு, अगर आकाश से आग उतर कर आए, நீங்க நம்புறீங்களா? आप उसे स्वीकार करोगे? உடனே அங்க இருக்கிற ஜனங்கள சொல்றாங்க, நம்புறோம், उन लोग कहते हैं हाँ मैं मान लूंगा, இது நல்ல வார்த்தை. ये अच्छी बात है। உடனே நம்புறாங்க பாருங்க. वो तुरंत जो है मानते हैं। உடனே அதுக்கப்புறம் போய் அப்படியே தொடர்ச்சியா வாத்தீங்கன்னா, उसके बाद अगर आप जाकर पढ़कर देखें, ஒரு காளையை அவங்க எடுக்கிறாங்க, एक जो है बछड़े को वे लेते हैं, அந்த காளையை பலி கொடுக்குறாங்க, उस बछड़े को बलि चढ़ाते அதை हैं, கொண்டு போய் அங்க வைக்கிறாங்க. उसे लेकर जाकर रखते हैं। இப்போ அக்னி வானத்திலிருந்து வரணும், பத்த வைக்க கூடாது. अब अग्नि जो है आकाश से आना, वो खुद नहीं सुलगा सकते। இப்போ அவங்க அதுக்காக முயற்சிகள் எடுக்கிறாங்க. अब उसके लिए वे लोग प्रयास करते हैं। வச்சு அவங்க வந்து பாருங்க அதை செய்யறாங்க. 26 வாசிங்கன்னா, देखिए अब 26वां वचन पढ़े तो 25 26 சேர்த்து வாசிக்கிறேன். 25 और 26 दोनों मिलाकर அப்பொழுது पढ़ेंगे। எலியா பாகாலின் தீர்க்கதரிசிகளை நோக்கி, நீங்கள் அநேகர் ஆனதால் நீங்களே முந்தி ஒரு காளையை தெரிந்து கொண்டு அதை ஆயத்தம் பண்ணி நெருப்பு போடாமல் உங்கள் தேவனுடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுங்கள் என்றான். தங்களுக்கு கொடுக்கப்பட்ட காளையை அவர்கள் வாங்கி அதை ஆயத்தம் பண்ணி, பாகாலே எங்களுக்கு உத்தரவு அருளும் என்று காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் பாகாலின் நாமத்தை சொல்லி கூப்பிட்டார்கள். ஆனாலும் ஒரு சத்தமும் திறக்கவில்லை, மறு உத்தரவு கொடுப்பாரும் இல்லை. அவர்கள் கட்டின பலிபீடத்துக்கு எதிரே குதித்து ஆடினார்கள். और एलिया ने बाल के नबियों से कहा, पहले तुम एक बछड़ा चुनकर तैयार कर लो, क्योंकि तुम में से बहुत है, तब अपने देवता से प्रार्थना करना, परंतु आग ना लगाना। तब उन्होंने उस बछड़े को जो उन्हें दिया गया था लेकर तैयार किया, और भोर से लेकर दोपहर तक वह या कहकर बाल से प्रार्थना करते थे, हे बाल हमारी सुन, हे बाल हमारी सुन, परंतु ना कोई शब्द और ना कोई उत्तर देने वाला हुआ। तब वे अपने बनाई हुई वेदी पर उछलने कूदने लगे। இப்போ அப்படியே காலையில் ஆரம்பிக்கிறாங்க இதை. देखिए वो सुबह शुरू करते हैं, ஆனால் ஒன்றும் பதில் வரல. परंतु कोई उत्तर नहीं आती है। இப்போ மதியானம் வேலை ஆயிடுச்சு. अब दोपहर हो गया। இப்போ மதியானம் ஆன உடனே இவர் கொஞ்சம் கிண்டல் பண்றாரு. अब दोपहर हो गया तो ये जो है थोड़ा मजाक कर रहे हैं शुरू। பாருங்க, ரொம்ப சீரியஸா இருக்கிறாங்க அவங்கலாம். वहां पर जो बहुत सीरियस थे वे लोग। இவர் இப்போ ஒரு கிண்டல் பண்றாரு. अब उसके बाद में मजाक उड़ाता है। என்ன பண்றாரு वो பாருங்க. क्या करता है देखिए 27வது வசனம். 27वां वचन, மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி,
உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவனாமே. அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், தூங்கினாலும் தூங்குவான், அவனை எழுப்ப வேண்டியதாகும் என்றார். देखिए यहाँ पर एलिया कैसा उनका मजाक उड़ाता है। दोपहर को एलिया ने या कहकर उनका ठट्टा किया, ऊंची शब्द से पुकारो, वह तो देवता है, वह तो ध्यान लगाया होगा, या कहीं गया होगा, या मार्ग में होगा, या तो हो सकता है कि सोता हो और उसे जगाना चाहिए। எப்படி இருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. कैसा रहेगा सोच के देखिए। சீரியஸா இருக்கிற நேரத்துல एक बहुत सीरियस कुछ काम हो रहा है, எல்லாம் சீரியஸா அப்படியே நெருப்பு வரணும் வானத்துல இருந்து நிக்கிறாங்க. एक बहुत सीरियसली वो लोग खड़े हैं कि आकाश से आग उतरे। இப்போ இவன் சொல்றான், உரத்த சத்தமா சொல்றான், ये आवाज उठाकर कहता है, ஒருவேளை இன்னும் சத்தமா தான் கூப்பிடுங்களேன், आप और जोर से उन्हें पुकारिए। ஒருவேளை அவன் தியானத்துல இருப்பான், क्या वो तो ध्यान लगाया होगा, அப்படி இல்லைன்னா அலுவலா இருப்பான், या फिर कहीं गया होगा, பிஸியா இருப்பான், या फिर कहीं गया होगा, அல்லது பிரயாணம் போயிருப்பான், या फिर यात्रा में होगा, அல்லது தூங்கினாலும் தூங்குவான், या फिर हो सकता है कि वो सोता हो, அவனை எழுப்ப வேண்டியதாகும். उसे जगाना चाहिए। अब सोचिए இது எப்படி இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? अब ये कैसा रहेगा वहां पर। ஒரு மனுஷன், एक मनुष्य, அங்க ஒரு திரள் கூட்டம், वहां पे एक बहुत बड़ा झुंड, அந்த திரள் கூட்டம் சீரியஸா இப்போ இது பண்ணினுங்கிறாங்க. वो भीड़ जो है सीरियसली खड़े हैं, வானத்துல இருந்து ஒரு அக்னி வரணும்னு आकाश பாக்குறாங்க. से जो एक आग आएगा करके எல்லாரும் ஜனங்கள்லாம் சுத்தி நிக்கிறாங்க. वे लोग वहां पर अपेक्षा ஒரு करके खड़े பக்கம் हैं। ஃபுல்லா இஸ்ரவேல் ஜனங்க, वहां पर इजरायली ஒரு लोग भी பக்கம் हैं। இந்த பாகாலினுடைய தீர்க்கதரிசிகள் கிட்டத்தட்ட ஒரு 800 பேருக்கு மேல இருக்கிறாங்க. इस बाल के नबियां जो है लगभग 800 जन से ऊपर है। இப்போ எலியா மட்டும் இங்க நின்னுகிறான். अब एलिया यहाँ पर खड़ा है, எப்படி இருக்கும் कैसा रहेगा யோசிச்சு பாருங்களேன். सोच कर देखिए। வாழ்க்கையில இந்த जीवन में ஒரு மனுஷனுக்குள்ள அக்னி இருக்குதுன்னு வைங்க, एक मनुष्य के अंदर जब अग्नि होती है, அவன் சீரியஸான ஒரு சூழ்நிலையை கூட चाहे सीरियस वाला स्थिति क्यों ना हो, தனக்கு சாதகமான சூழ்நிலையா பேச वो ஆரம்பிச்சு. अपने अनुसार अपने उस स्थिति को बदल लेगा। ஆமென். आमेन। நிறைய பேர் பாருங்க சீரியஸா இருக்கும்போது ரொம்ப சீரியஸா இருப்பாங்க. देखिए जब लोग सीरियस होते हैं वो और सीरियस हो जाते இது हैं। எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? यहाँ पर कैसा रहेगा, ஒரு ஆள் நின்னு பேசிருக்கான், ஒருவேளை கூடுப்பா, சத்தமா கூடுப்பா, एक मनुष्य यहाँ पे खड़ा होकर बोलते तू और आवाज उठाकर ஒருவேளை पुकार। எங்கனா தியானம் இடத்துல உட்கார்ந்துட்டு போறான்ப்பா, होगा कि मतलब वो ध्यान कर रहा है, இல்லனா எங்கயாவது அலுவலா போயிட்டு இருக்க या போறான், फिर कहीं ऐसा ही गया होगा, ஒருவேளை ஊருக்கு எங்கனா போயிட்டு இருக்க या போறான், फिर कहीं घर वगैरह गया होगा, ஒருவேளை தூங்கிட்டு போறான். या फिर सो गया होगा। எப்படி இருக்கும் பாருங்க. कैसा रहेगा, கூட்டனே இருக்கிறாங்க, वो चिल्ला रहे, ஆனா இவன் அமைதியா இருக்கிறான். परंतु ये यहाँ पर शांत, கடைசியில எந்த சத்தமும் வரல, अंत में कोई भी आवाज नहीं है, ஒரு வார்த்தையும் வரல பாருங்க. एक भी शब्द नहीं आई। அப்படியே 36வது வசனத்துக்கு வந்துருங்க. ऐसा ही 36वां वचन में First आइए, King chapter 18 verse 36. उसी अध्याय में 36वां वचन। அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோப்புக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் இந்த ஜனங்கள் எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். 36वां वचन। फिर भेंट चढ़ाने के समय एलिया नबी समीप जाकर कहने लगा, हे अब्राहम, ईसाक और इज़राइल के परमेश्वर यहोवा, आज यह प्रकट कर कि इज़राइल में तू ही परमेश्वर है और मैं तेरा दास हूं और मैंने ये सब काम तुझसे वचन पाकर किए हैं। கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். हे यहोवा, मेरी सुन कि लोग जान ले कि हे यहोवा, तू ही परमेश्वर है और तू ही उनका मन लौटा लेता है। அந்த வார்த்தையை பாருங்க, यहाँ पर इस शब्दों को देखिए, என்ன மாதிரி வார்த்தையை சொல்றார் பாருங்க. यहाँ पर किस प्रकार का शब्द को प्रयोग किया है। ஒருவேளை अगर ஆண்டவரே परमेश्वर உங்கள் இருதயத்தை நீ மறுபடியும் திருப்பும், आप इनके मन को वापस से लौटा ले। யோசிச்சு பாருங்களேன். आप सोच कर देखिए, அப்ப என்ன பண்ணியிருக்கிற எசபேலு, अब इजेबेल ने क्या की है, இதுக்கு பேர் தான் வஞ்சனை. यही धोखा है, ஏதோ திருப்பிடுறா பாருங்க. वो मार्ग को घुमा देती है। அந்த இருதயம் எதையோ வேற பக்கம் வேற டைரக்ஷன்ல போயிடுது பாருங்க. जो उनका हृदय जो है दूसरी मार्ग की ओर चले जाती है। அப்பதான் அதனாலதான் பாருங்க இவன் என்ன சொல்வாரா, इसीलिए यहाँ पे क्या कहना ஒரு चाहता है, அக்கினி இறங்கணும். एक अग्नि उतर आनी चाहिए। அந்த மாதிரி விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं। ஆவிக்குரிய வாழ்க்கை வரும் அறிவை மட்டும் சார்ந்தது கிடையாது. देखिए आत्मिक
आत्मिक जीवन सिर्फ बुद्धि भरा जीवन नहीं है, ஏதோ அறிவில மட்டும் நின்னு அதை ஜெயிச்சிட முடியாது. सिर्फ हमारे बुद्धि और ज्ञान से हम नहीं जीत सकते हैं। ஆவிக்குரிய வாழ்க்கைன்றது आत्मिक जीवन जो है ஒரு சூப்பர் நேச்சுரல். அது एक सुपर नेचुरल ஒரு जीवन, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வழி. அது जो प्रकृति के बाहर वाला एक சில कार्य நம்ம है। யோசிச்சு பார்க்கணும் பாருங்க. हमें कुछ कार्य सोच कर சில देखना है। நேரத்துல நம்ம இருதயங்களை பிசாசு எங்கேயோ ஒரு பக்கம் திருப்பிடான்னு வச்சுங்க. कुछ समय हमारे हृदय को शैतान किसी और मार्ग में ஏதோ घुमा ஒரு दे, இடத்துல திருப்பிடுறான். किसी और घुमा दे, ஏதோ ஒரு காரியத்துல திருப்பிடுறான். किसी कार्य में अगर घुमा देते ஏதோ हो, ஒரு விஷயத்துல कुछ திருப்பிடுறான். एक विषय में अगर वो घुमा இப்ப देता है, இருதயம் திரும்பிடுது பாருங்க. जब मेरा हृदय दूसरी मार्ग की ओर जाती है, அப்ப மீண்டும் அந்த இருதயத்தை ஒரு ரைட் டைரக்ஷன்ல எப்படி கொண்டு வர்றது? वापस सही मार्ग में उस हृदय को हम कैसे ले आ सकते हैं? ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபயர் நமக்கு அவசியமா. एक सुपर नेचुरल आग की हमें आवश्यकता है। அது மாதிரி விசுவாசி. कितने लोग विश्वास करते हैं? நீ யோசிச்சு பாரு, நீங்களே கொஞ்சம் சிந்திங்க. आप खुद सोच कर देखिए, ஏன் நம்ம வாழ்க்கையில நிறைய காரியங்கள் நடக்கல? क्यों हमारे जीवन में अनेक कार्य नहीं होते? ஏதோ நம்மை நாமே ஏதோ ஒரு விஷயத்துல நம்மள வஞ்சிக்கப்பட்டிருக்கிறோம். हम अपने आप में कुछ कार्य में धोखा ஏதோ ஒரு खाए हुए हैं। காரியத்துல நம்ம இருதயம் திருப்பப்பட்டிருக்குது कुछ பாருங்க. कार्य में हमारे हृदय घुमाया गया है। திரும்ப அந்த இருதயம் ரைட் ட்ராக்ல வரணும். वो हृदय जो वापस लौट आना चाहिए। எப்படி ரைட் ட்ராக்ல வரும்? वो सही रास्ते में कब आएगा? கர்த்தர் தான் அதை கொண்டு வரணும். परमेश्वर ही उसे ले आ सकते हैं। கர்த்தர் கொண்டு வரதுக்காக பயன்படுத்தக்கூடியது தான் அந்த அக்னின்னு சொல்றோம். जो परमेश्वर लेकर आने के लिए जो कार्य यूज करता है उसे ही அந்த அக்னி अग्नि करके कहते हैं। ஹalleluya. हालेलुया। அது ஒரு விசுவாசி. कितने लोग विश्वास करते हैं? ஒரு 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 நாடே திரும்பி போயிடுச்சு பாருங்க. एक जो है देश ही वापस चला गया। அதுக்கு அடுத்து பாருங்க, சொன்ன உடனே उसके कहने के बाद देखिए, அப்பொழுது तब यह हुआ 38 அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்தது, வாய்க்கால் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. तब यहोवा की आग आकाश से प्रकट हुई और होमबलि को लकड़ी और पत्थर और धूलि समेत भस्म कर दिया और गड्ढे में का जल भी सूख गया। பாருங்க, அந்த வார்த்தை அப்பொழுதுன்னு வருது இல்ல? देखिए तब करके जो कहा गया है, தப்பு அப்படின்னு வருதா? உடனே இல்ல, இந்தியில கரெக்டா வருதுன்னு நினைக்கிறேன் பாருங்க. தப் உடனே, उसी समय, அப்பவே வருதா பாருங்க. उसी समय यहोवा की आग आ गई। அந்த ஜனங்க கிட்டத்தட்ட 3 வருஷம் 6 மாசம் பாருங்க அப்படியே திசை திரும்பிடுறா பாருங்க. देखिए वे लोग जो है लगभग 6 महीने अपने मार्ग खोकर जा रहे थे। 3 साल 6 महीने இல்ல? 3 साल 6 महीने। தப்பு பண்ணாது. 3 வருஷம் 6 மாசம். 3 साल 6 महीने। 3 வருஷம் 6 மாசம் அந்த ஜனங்க வேற வழியில போயிடுறாங்க. 3 साल और 6 महीने वे लोग दूसरे मार्ग की ओर चले जाते हैं। தேவனை விட்டுறாங்க, परमेश्वर को छोड़ देते ஆராதனை விட்டாங்க. हैं, आराधना छोड़ देते हैं। அதான் பவுல் சொல்றால மனம் முறிவு. वही पौलुस कहता है निराशा। பவுல் மனம் முறிவு அடைவதில்லைன்றாரு. पौलुस ऐसा कहता है मैं निराशा नहीं ஆனா होता மனம் முறிவு ஏன் அடையறோம்னா, परंतु हम क्यों निराशा होते உள்ள हैं? அக்னி இல்லைன்னா மனம் முறிவு. अंदर अगर अग्नि नहीं है तो निराश जरूर होंगे। 3 வருஷம் 6 மாசங்க 3 साल और 6 மழை महीने கிடையாது, वहां पर बारिश नहीं थी, பனி கிடையாது, वहां पर कोई स्नो नहीं था, எதுவுமே இல்ல. वहां पर कुछ भी नहीं எப்படி था। மாற்றம் வரும் பாருங்க. कैसा बदलाव आएगा? இந்த ஜனங்க எல்லாம் எசபேல் பக்கம் திரும்பி, सब लोग जो है इजेबेल की ओर चले गए। இப்போ இவன் சொல்றா வந்து, वहां पर यहाँ आकर कहता है, ஓ தேவனே, हे परमेश्वर, உம்முடைய வார்த்தையின்படி இதை செய்த. आपके वचन के अनुसार करे। வேதம் சொல்லுது அப்பொழுது, वचन कहता है तब यहोवा, உடனே उसी समय கர்த்தரிடத்திலிருந்து அக்னி இறங்கி आग आकाश से प्रकट हुई அந்த சர்வாங்க தகன பலி, और होम बलि को, அந்த விறகுகளை, लकड़ी, அந்த கற்களை, और पत्थरों, அந்த மண்ணையும் उस धूल, பட்சித்து उस समय வாய்க்கால் இருந்த தண்ணீரை நக்கி போட்டது. गड्ढे का जल भी सूख गया। 39:39 சொல்லுது பாருங்க. 29वां वचन। ஜனங்கள் எல்லோரும் இதை கண்டபோது यह देखे सब लोग முகம் குப்புற விழுந்து मुंह के बल गिरकर கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார். बोल उठे, यहोवा ही परमेश्वर है, यहोवा ही परमेश्वर है। ஹalleluya. हालेलुया। அப்படியே இருதயமே திரும்புது பாருங்க. वहां का उनका हृदय बदल 3 गया। வருஷம் 6 மாசம் அந்த ஜனங்க அப்படி கிட்ட வரல பாருங்க. 3 साल और 6 महीने उनके बगल ही नहीं आए। அவங்களுடைய எண்ணத்துல வாழ்ந்தாங்க. वो अपने इच्छा के अनुसार जी रहे थे। இருதயம் திருப்பப்பட்டிருது. उनका हृदय मार्ग, உள்ள ஒரு ஃபயர் கிடையாது. अंदर एक आग नहीं थी। அவங்க வாழ்க்கையில ஒரு சலிப்பு. उनके जीवन में एक समस्या था। பரவாயில்லை, எசபேல் பின்னாடியே போயிடலாம். कोई बात नहीं, मैं इजेबेल के पीछे चला நான் जाऊंगा। சொல்றேங்க, मैं आपसे कहता हूं, ஒருவேளை अगर உங்க வாழ்க்கையில आपके जीवन में ஏதாவது ஒரு வஞ்சனைக்குள்ள अगर कुछ போயிருந்தீங்க, धोखा खाए हो, ஏதாவது ஒரு மன முறிவுல कुछ இருந்தீங்கன்னா, एक आप मन के कठिन காலை स्थिति வேளையில में हो, சொல்றேன், इस सुबह के समय में ஒரு कहता हूं, அக்னிக்காக நில்லுங்க. एक अग्नि के लिए आप खड़े கர்த்தர் रहे। உங்களுக்குள்ள ஒரு அக்னியை கொண்டு வருவார். परमेश्वर आपके अंदर अग्नि உங்க लेकर आएंगे, குடும்பத்துக்குள்ள ஒரு அக்னியை கொண்டு आपके வருவார். परिवार के अंदर अग्नि लेकर உங்க आएंगे, வாழ்க்கையில ஒரு அக்னியை கொண்டு आपके வருவார். जीवन में अग्नि लेकर உங்க आएंगे, உறவுகளில் ஒரு அக்னியை கொண்டு आपके வருவார். रिश्तों में अग्नि लेकर அது आएंगे, எவ்வளவு நாளா இருந்தாலும் பரவாயில்லை. चाहे कितने भी क्यों ना அந்த हो। அக்னி வரும்போது वो जब अग्नि आती நான் है, சொல்றேன், मैं कहता हूं, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று எப்படி அந்த ஜனங்களுக்குள் எழும்பினதோ,
जैसा उन लोगों के बीच में यहोवा ही परमेश्वर है, यहोवा ही परमेश्वर है करके वो लोग बोले, நம்முடைய வாழ்க்கையிலும் हमारे जीवन में भी ஒரு அக்னிமயமான ஜெபம் எழும்பும், अग्निमय प्रार्थना उत्पन्न ஒரு होगा, அக்னிமயமான வேத பாடம் எழும்பும், एक अग्निमय वचन को पढ़ने का ஒரு अवसर होगा, அக்னிமயமான வார்த்தைகள் நமக்குள்ளாக கொழுந்து விட்டு எரியும், एक अग्निमय भरा परमेश्वर का वचन ஒரு हमारे जीवन में அக்னிமயமான रहेगा, விசுவாசம் நமக்குள்ள एक எழும்பும். अग्निमय विश्वास सुलगेगा। ஹalleluya, हालेलुया। அதம்பே விசுவாசிக்கிறீங்க? कितने लोग इससे विश्वास करते हैं? ஆமென். आमेन। பிசாசுடைய வஞ்சனையில போய் விழுவோம். शैतान के धोखा में मत जाए। பாருங்க எப்படி இருதயத்தை திருப்புறான், वो कैसा अपना हृदय को எப்படி ஒரு बदलता है, ஆவிக்குரிய நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையை தோல்வி அடைய வைக்கிறான், कैसा अच्छा आत्मिक जीवन को धोखा की ओर लेकर जाता है, எப்படி ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேற விடாம தடுக்கிறான். कैसा वो आत्मिक जीवन को और बढ़ने नहीं देता है। ஆனா ஒரு அக்னி இறங்கி வரும்போது परंतु जब एक अग्नि उतर कर நான் आती சொல்றேன், है, मैं कहता हूँ அன்னைக்கு எசபேல் தோத்து போயிட்டா, उस दिन इजेबेल हार गई, அன்னைக்கு ஆகாப் தோத்து उस போயிட்டா, दिन आहाब हार அன்னைக்கு गया, இருந்த பாகால் தீர்க்கதரிசிங்க தோத்து वे போயிட்டா. दिन के बाल नबियां सब हार गए, இஸ்ரவேல் ஜனங்க மீண்டும் எழும்பி வராங்க. इजराइली वापस आ रहे थे। ஹalleluya, हालेलुया, ஹalleluya. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையில அப்படி ஒரு அக்னி வரும்போது हमारे जीवन में जब वैसा अग्नि நான் आती है, சொல்றேன், मैं कहता நான் हूँ ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரனா இருப்பேன், मैं जो है प्रार्थना करने वाला एक वीर நான் வேதத்தை बनूंगा, வாசிக்கிறவனா இருப்பேன், मैं वचन को पढ़ने वाला बनूंगा, எனக்குள்ளாக ஒரு விசுவாசமும் அக்னி எழும்பி நிற்கும், मेरे अंदर का विश्वास जो उठकर खड़ा அந்த होगा, சோர்வு இருக்காது, वो थकावट அந்த वहां पर नहीं மனமுறிவு रहेगी, அகன்று वहां போயிடும். पर निराशा नहीं रहेगी। அது மாதிரி விசுவாசி कितने लोग विश्वास करते हैं? சொல்லுங்க, கரங்களை உயர்த்தி, हाथों को उठाकर बोलिए, கர்த்தாவே परमेश्वर எனக்குள்ளாக मेरे अंदर ஒரு அக்னி கடந்து एक வரட்டும், अग्नि आने पाए, நான் மனமுறி அடிய கூடாது, मैं निराशा नहीं होगा, நான் சோர்ந்து போக கூடாது. मैं निराशा नहीं होगा, ஆண்டவரே என் இருதயத்துக்குள்ள मेरे हृदय के अंदर மீண்டும் वापस ஒரு ஃபயர் எழும்பட்டும் एक கர்த்தா. आग प्रज्वलित हो, நான் ஜெபிக்கிற மனுஷனா, मैं प्रार्थना करने ஜெபிக்கிற वाला मनुष्य, மகளாய் मैं प्रार्थना करने நான் वाला, எழும்பி வரணும் मैं கர்த்தா. उठकर जब आता हूँ ஒரு விசுவாச அக்னி एक विश्वास अग्नि எனக்குள்ள எழும்பணும். मेरे अंदर उत्पन्न हो। அது மாதிரி விசுவாசிக்கிறீங்க? कितने लोग इसे विश्वास करते கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்து. हैं? तालियां बजाकर परमेश्वर के नाम की महिमा करें। இதுதான் உங்க வாழ்க்கை. यही जीवन है, ஆவிக்குரிய வாழ்க்கைனா என்ன? यही आत्मिक जीवन करके कहे तो क्या है? தோத்து போய் வாழ்றதா? हारा वाला जीवन ஆவிக்குரிய வாழ்க்கையில அழுது வாழ்றதா? या फिर रोने वाला जीवन அழுதுனே இருக்கிறதா? या फिर रोते ही रहना? ஆவிக்குரிய வாழ்க்கையில எந்த மாற்றமே வராதா? आत्मिक जीवन में कोई बदलाव नहीं आएगी क्या? இல்ல. ऐसा नहीं है। வேதத்தை எடுத்து வாசிச்சு பாருங்க. आप वचन उठाकर पढ़िए, உலகத்தை கலக்குகிறவர்கள் இங்கேயும் வந்திருக்கிறார். सारे संसार को हिलाने वाले यहाँ पर भी आए। ஆமென். हालेलुया। உலகத்தை கலக்குகிறவர்கள், सारे संसार को हिलाने वाले, ஆங்கிலத்தில் உள்ளது வேர்ல்ட் சேஞ்சஸ். इंग्लिश में जो है वर्ल्ड चेंजेस करके कहते हैं, எப்படிப்பட்ட வார்த்தை? உலகத்தை மாற்றுகிறவர்கள் இங்கே संसार को बदलने वाले करके कहते हैं। உலகத்தையே மாத்தக்கூடிய ஒரு வல்லமை எனக்குள்ள இருக்குதுன்னா, अगर संसार को बदलने वाला सामर्थ मेरे अंदर है तो சாத்தானுடைய பேச்சும், शैतान का சாத்தானுடைய வஞ்சனையும், शैतान का धोखा, சாத்தானுடைய சோர்வையும் शैतान का सारे இத थकावट, சுமந்து வாழ்றதா? इसे मैं अपने ऊपर लेकर जीऊं இல்ல, क्या? இல்ல, இல்ல. ऐसा नहीं है। எனக்குள்ளாக मेरे अंदर எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग विश्वास करते हैं? அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கை. वही आत्मिक जीवन है। யோவான் எழுதுறார் பாருங்க, यूहन्ना लिखता है, இந்த देखिए, உலகத்தில் இருப்பவனை காட்டு इस संसार में जो है, எனக்குள் இருக்கிறவர் जो मेरा अंदर है, பெரியவர். वो बड़ा है। எனக்குள்ள இருக்கிறவர் எப்படிப்பட்டவர்? जो मेरा अंदर है वो कैसा है? வெளிப்படுத்தின விசேஷம் சொல்லுது, प्रकाशित वाक्य में कहता है அக்னி முஜ்வாலையான वो தேவனானவர். अग्नि में ज्वाला परमेश्वर है करके कहा। ஹalleluya. हालेलुया। நான் ராஜ ரீக ஆசாரிய கூட்டம், मैं जो है राजा प्रधान याजक हूँ, பரிசுத்த ஜாதி, मैं पवित्र அவர் जाति சொந்த हूँ, ஜனம். परमेश्वर का जन நான் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறல, मैं जो है गुलामी जिंदगी नहीं जी அப்பா रहा हूँ। பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர ஸ்வீகாரத்தின் ஆவியை पिता பெற்றேன். परमेश्वर करके पुकारने का पुत्र हमें सहभाग्य दिया गया। ஹalleluya. हालेलुया। சிங்கத்தின் மேல் நடப்பேன், मैं शेर के ऊपर चलूंगा, பாம்பின் மேல் நடப்பேன். मैं सांप के ऊपर चलूंगा। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग इसे विश्वास करते हैं? ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை. आत्मिक जीवन वैसा जीवन है, ஏதோ வாழ்ற வாழ்க்கை கிடையாது. साधारण जीवन नहीं है। அப்பனா நம்ம ஏன் நம்ம வாழ்க்கையில அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில ஏன் சோர்ந்து போறோம்? क्यों आत्मिक जीवन में निराशा हो जाते हैं? இதனால தான் சோர்ந்து போறோம். इसी कारण हम निराशा, மனமுறிவு அடைகிறோம். हम वहीं पर जो है निराशा होते हैं। எனக்குள்ள ஒரு ஃபயர் இல்லனா, मेरे अंदर अगर कुछ आग नहीं हो तो, எலியா சொல்ற பாருங்க, அவங்க இருதயங்களை திருப்பினீரான. वहां पर एलिया जैसा कहता है, उनके मन लौटा लेता है। திருப்புங்க ஆண்டவரே. हमारे जीवन को बदलिए। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग इसे विश्वास करते हैं? ஆமென். आमेन। அடுத்து இன்னொன்னு வாசிக்கலாம் பாருங்க. एक और वचन पढ़ेंगे, 1 சாமுவேல் 7ஆம் அதிகாரம். पहला शमूएल 7वां अध्याय, 1 சாமுவேல் chapter 7 पहला शमूएल 7वां अध्याय, 1ல இருந்து 6 வரை வாசிக்கலாம். पहला वचन से 6वां वचन तक। அப்படியே கீரியாத் யார்மீன் மனுஷர் வந்து கர்த்தருடைய பெட்டி எடுத்து மேட்டின் மேல் இருக்கிற அபிதாமாவின் வீட்டிலே கொண்டு வந்து வைத்து கர்த்தருடைய பெட்டியை காக்கும்படிக்கு அவன் குமாரனாகிய எலியேசாரை பரிசுத்தப்படுத்தினார்கள்.
पहला शमूएल 7वां अध्याय पहला वचन से 6वां वचन तक। तब किरियत यारीम के लोगों ने जाकर यहोवा के संदूक को उठाया और अबीनादाब के घर में जो टीले पर बना था रखा, और यहोवा ने संदूक की रक्षा करने के लिए अबीनादाब के पुत्र एलीएजर को पवित्र किया। பெட்டி கீரியாத் யார்மீலே அநேக நாள் தங்கியிருந்தது. 20 வருஷம் அங்கே இருந்தது. இஸ்ரவேல் புத்திரரெல்லாம் கர்த்தரை நினைத்து புலம்பிக் கொண்டிருந்தார். किरियत यारीम में संदूक को रखे हुए बहुत दिन हुए, अर्थात 20 वर्ष बीत गए, और इजराइल का सारा घराना विलाप करता हुआ यहोवा के पीछे चलने लगा। பாருங்க, இதை வாசிக்கும் போது देखिए, जब हम इसे पढ़ते हैं, இதோட பின்னணியை தெரிஞ்சுங்களேன். इसके बैकग्राउंड को हमें जानना है। இது இந்த ஏலியின் காலத்துல நடக்குது பாருங்க. ये जो है एली के दिनों में होती है, ஒரு பெரிய கொடூரம். एक बहुत बड़ा அந்த समस्या। உடன்படிக்கை பெட்டியை இஸ்ரவேல் ஜனங்க எடுத்துட்டு போயிடுறாங்க. इस वाचा के संदूक को इजरायलियों जो लेकर चले, அந்த இஸ்ரவேல் ஜனங்க அந்த பெட்டி எடுத்துட்டு போன உடனே इजरायलियों जब लेकर चले जाते हैं, இஸ்ரவேல் ஜனங்க சோர்ந்து போயிடுறாங்க. इजरायलियों जो है थक जाते हैं। சோர்ந்த உடனே அவங்க 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 வேதம் சொல்லுது, அவங்க ரொம்ப கவலையாய் புலம்பினார்கள். देखिए, वचन ऐसा कहता है, वे विलाप करने शुरू हो गए। உள்ளுக்குள்ள ஒரு வேதனை अंदर में एक वेदना। இல்லையா? அந்த காலத்துல உடன்படிக்கை பெட்டின்றது இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு மிக முக்கியம். उन दिनों में जो है वाचा का संदूक इजरायलियों के लिए बहुत महत्वपूर्ण ஏன்னா थी, இஸ்ரவேல் உடன்படிக்கை பெட்டி போகும்போது இவங்க பின்னாடி போவாங்க. क्योंकि जब वाचा का संदूक आगे जाता है, ये लोग पीछे जाया करते थे। யுத்தத்துக்கு போகும்போது கூட உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு போவாங்க. युद्ध में जाते वक्त भी ये वाचा का संदूक लेकर जाते थे। சில நேரத்துல வந்து பாருங்க, இந்த உடன்படிக்கை பெட்டி முன்னாடி போகும்போது இவங்க பின்னாடி எல்லாம் எக்காலத்தை ஊதிட்டு அவங்க ரொம்ப சந்தோஷமா போவாங்க. देखिए, कुछ समय में जब वाचा का संदूक आगे जाता है, ये लोग नरसिंगा फूकते हुए पीछे चला करते थे। இந்த உடன்படிக்கை பெட்டி இப்போ வந்து பாருங்க, பெலிஸ்தர்கள் அப்படியே கொண்டு போய் அவங்க வச்சுக்க முடியாம அந்த கீரியாத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க. देखिए, पेलिस्तियों ने जब उस वाचा के संदूक को लेकर गए, उनके पास रखने के लिए एक अच्छा जगह नहीं था, कर वे किरियत यारीम वे लोग लेकर चले गए। அச்சா ஜகா नहीं, அவங்களால வச்சுக்க முடியாது. वो लोग रख नहीं पाए, ஏன்னா புறஜாதிகள் மத்தியில அந்த உடன்படிக்கை பெட்டி இருக்காது பாருங்க. क्योंकि अन्य जातियों के बीच में जो है उसे नहीं रखा அதனால जा இவங்க அவங்க அப்படியே சோர்ந்து போயிட்டாங்க सकता। பாருங்க. ये लोग वहां पर थक गए। அப்போதான் இது நடக்குது. இது उसी समय यह होता है। அப்பொழுது பாருங்க, சாமுவேல் இஸ்ரவேல் குடும்பத்தார் யாவரையும் நோக்கி, நீங்கள் உங்கள் முழு இருதயத்தோடும் கர்த்தரிடத்தில் திரும்புவீர்கள், ஆனால் அந்நிய தேவர்களை அஸ்தரோத்தையும் நடுவில் இருந்து விலக்கி உங்கள் இருதயத்தை கர்த்தருக்கு நேராக்கி அவர் ஒருவருக்கு ஆராதனை செய்யுங்கள், அப்பொழுது அவர் உங்களை பெலிஸ்தருடைய கைக்கு நீங்களாக்கி விடுவார் என்றார். तीसरा वचन, तब शमूएल ने इजराइल के सारे घराने से कहा, यदि तुम अपने पूर्ण मन से यहोवा की ओर फिरे हो तो पराये देवता और अस्तरोत देवियों को अपने बीच से दूर करो, और यहोवा की ओर अपना मन लगाकर केवल उसी की उपासना करो, तब वह तुम्हें फिलिस्तियों के हाथ से छुड़ाएगा। பாருங்க, சாமுவேல் சொல்றாரு. देखिए, शमूएल यहाँ पे कहता है, பாருங்க, நீங்க வந்து அந்த உங்க மனதை திருப்புங்க. देखिए, आपके मन को जो है आप தேவனிடத்துல வாங்க. परमेश्वर के पास आए। அந்த வார்த்தை நல்லா பாருங்க, உங்கள் முழு மனதோடும், वहां पर ऐसा कि पूर्ण मन से, உங்கள் முழு மனதோடும் पूर्ण मन से கர்த்தரிடத்துல திரும்பி வாங்க. परमेश्वर के पास आए। ஏன்னா இது யாராலையும் மாத்த முடியாது. इसे कोई नहीं बदल सकता है। இது கர்த்தர் மட்டும்தான் உங்களுக்கு வந்து கிரியை செய்ய ये முடியும். सिर्फ परमेश्वर ही आपके लिए कर सकते हैं। இப்போ இந்த ஜனங்க அப்படியே அழுகுறாங்க. यहाँ पर लोग रोने शुरू हो गए। ஓ, அவங்க இருதயம் அஸ்தரோத் பக்கலையும் பாகால் பக்கம் திரும்பி எடுப்பாங்க. उनका जो हृदय अश्तरोत और बाल देवताओं की ओर चला गया। அதனால அவங்க வாழ்க்கை ரொம்ப கஷ்டமா இருக்குது பாருங்க. उनके जीवन जो है बहुत कष्ट भरा 20 था। வருஷம் ஆயிடுச்சுங்க. 20 साल हो गए। எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க? अब कैसा रहेगा? 20 வருஷம்னா கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. 20 साल करके कहे तो सोच அதனால कर சின்ன வாழ்க்கையா அது? देखिए। ऐसा इसमें साधारण है क्या? 20 வருஷமா நீங்க ஒரு நோயில இருந்தா எப்படி இருக்கும்? अगर 20 साल से आप कोई रोग में हो तो कैसा रहेगा? 20 வருஷமா உங்க வாழ்க்கையில ஒரு தரித்திரத்துல இருந்தீங்கன்னா எப்படி இருக்கும்? अगर 20 साल से आप दरिद्रता में हो तो कैसा 20 रहेगा? வருஷம் தோத்து போனீங்கன்னா எப்படி இருக்கும்? अगर 20 साल आप हारे हुए जिंदगी हो तो அப்படிப்பட்ட कैसा ஒரு रहेगा? வாழ்க்கை நல்லா இருக்குமாங்க? वैसा एक जीवन अच्छा है क्या? அவங்க வாழ்க்கையில வந்து பாருங்களேன், 20 வருஷமா அந்த உடன்படிக்கை பெட்டி இல்ல. देखिए, 20 साल से उनके पास वाचा का संदूक नहीं था। புலம்பி 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 வாழ்றாங்க. वे लोग विलाप करता हुआ जिंदगी जी रहे थे। நான் சொல்றேங்க, मैं आपसे कहता என்ன हूँ, காரணம் தெரியுமா? उसका कारण क्या है पता है? அப்படியே புது உடன்படிக்குள்ள வாங்க. आप नई वाचा में जब आते உங்களுக்குள்ள हैं, ஒரு அக்னி இல்லைன்னு சொன்னா आपके अंदर अगर एक अग्नि नहीं है तो உங்க வாழ்க்கை கசப்பா இருக்கும். आपका जिंदगी कड़वा உங்களுக்குள்ள रहेगा। ஒரு அக்னி இல்லைன்னு சொன்னா आपका अगर अग्नि नहीं है, ஒரு புலம்பலும் அழுகையும் கூக்குரலும் நம்ம வாழ்க்கையில. विलाप और रोना और गिड़गिड़ाना रहेगा। எனக்குள்ள ஒரு அக்னி இல்லைன்னா अगर मेरे अंदर अग्नि அது नहीं ஒரு है, வேதனைங்க. அது वो एक वेदना है। அதனாலதான் வாழ்க்கை மனம் முடியுதா? इसीलिए वहां पर निराशा அதனாலதான் होती है। நம்ம கஷ்டப்படுறோம். वहीं पर हम जो कष्ट उठाते ஆனா हैं, நமக்குள்ள ஒரு அக்னி இருக்கணும். लेकिन जब हमारे अंदर अग्नि होती ஆமென். है, அந்த உடன்படிக்கை பெட்டி திரும்ப வரணும். उस वाचा का संदूक वापस आना है। பாருங்க, அதுக்கப்புறம் சவுல் வராரு. उसके बाद में शाऊल आते हैं, யாரும் கொண்டு வரல, कोई नहीं लेकर आ ஆனா पाया, தாவீது கொண்டு வராரு. परंतु दाऊद लेकर आता है। அதுல 2 சாமுவேல் उसी में दूसरा शमूएल 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय
ஒன்னிலிருந்து வாசிக்கிறவா पहला वचन से पढ़ेंगे। 2 சாமுவேல் दूसरा शमूएल 6ஆம் அதிகாரம் 6वां अध्याय। பின்பு தாவீது இஸ்ரவேல் எல்லோருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டிக் கொண்டு तब दाऊद ने एक और बार इजराइल में से सब बड़े वीरों को जो 30,000 थे इकट्ठा किया। அடுத்த வருஷம் கேருபீன்கள் நடுவிலே வாசமா இருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாலை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போய் तब दाऊद और जितने लोग उसके संग थे वे सब उठकर यहूदा के बाल नामक स्थान में चले कि परमेश्वर के वाचा के संदूक ले आए, जो करूबों पर विराजने वाले सेनाओं के यहोवा का कहलाता है। அடுத்த வருஷம் தேவனுடைய பெட்டியை ஒரு புது ரதத்தின் மேல் ஏற்றி அதை கீபியாவில் இருக்கிற அபினதாபின் வீட்டிலிருந்து கொண்டு வந்தார்கள். அபினதாபின் குமாரராகிய ஊசாவும் அகியோவும் அந்த புது ரதத்தை நடத்தினார்கள். तब उन्होंने परमेश्वर का संदूक एक नई गाड़ी पर चढ़ाकर टीले पर रखने वाली अबीनादाब के घर से निकाला, और अबीनादाब के उज्जा और अहो नामक 2 पुत्र उस नई गाड़ी को हाँकने लगे। பல ஆண்டுகள் ஆயிடுச்சு. देखिए कई साल हो गई। இப்ப தாவீது தான் அதை உள்ள கொண்டு வராரு. अब दाऊद उसे अंदर लेकर आता है, அந்த பெட்டி எடுத்துட்டு வராரு. उस संदूक को लेकर आता है। 30,000 பேரை கூட்டிட்டு போனார். 30,000 लोगों को लेकर गया। 30,000 பேர்னா யோசிச்சு பாருங்க. 30,000 लोग बोले तो सोचिए। இன்னைக்கு 30,000 பேர் ரோட்ல நடந்து போனா அது பெரிய பேரணின்னு அர்த்தம். अब अगर 30,000 लोग जा रहे हैं तो बड़ी एक यात्रा है करके। अभी அந்த காலத்துல எப்படி இருக்கும்? उन समय में कैसा था? உடன்படிக்கை பெட்டி எடுத்துட்டு வராரு. वाचा के संदूक को लेकर आ रहे हैं, எல்லாம் நடனம் ஆடின்னு வராங்க. सब नाचते हुए आ रहे हैं। பாருங்க, வந்த உடனே जैसे ही वो आता है அந்த பெட்டி அந்த மாட்டு வண்டியில இருந்து கீழே விழுது. वो संदूक जो है वो उस बैलगाड़ी से नीचे गिर அப்ப जाती है। உடனே அந்த ஊசா அதை பிடிக்கிறாரு. तुरंत जो है उज्जा उसे पकड़ता है। வேதம் சொல்லுது அவன் மரித்தான். वचन कहता है वो मर गया। உடனே எல்லாரும் ஷாக் ஆயிடுறாங்க. तुरंत सब जो है अचंभित हो गए, என்னடா திடீர்னு செத்து போயிட்டானே அவன். कैसे यह तुरंत मर ஏன்னா गया? அந்த பெட்டி கீழே உழப்போகுது. क्योंकि वो पेटी वो संदूक जो नीचे गिरने அதை वाली है, பிடிக்க போறான். அந்த உடன்படிக்கை பெட்டியை பிடிக்க போறான். उस वाचा के संदूक को पकड़ने जा रहा था, அதனால செத்து போயிட்டான் பாருங்க. उसके कारण वो मर गया। எல்லாரும் அப்படியே அமைதியாயிட்டாங்க. सब जो है शांत हो गए। தாவீது அமைதியாயிட்டாரு. दाऊद भी शांत हो गए। 30,000 பேர் அமைதியாயிட்டாங்க. 30,000 लोग शांत हो गए। ஓ, ஏதோ ஒரு தவறு நடந்து போச்சு. यानी कि कुछ एक गलत हुआ है वहाँ, இதெல்லாம் ஏதோ நடந்து போச்சு. या फिर कुछ एक समस्या அங்க हुई। நிக்கிறாங்க. वहीं पर खड़े அங்க हैं, நிக்கும் போது वहां पर जब खड़े थे அங்கதான் அந்த ஓபேத் ஏதோமுடைய வீடு இருக்குது. वहीं पर ओबेत एदोम का घराना था। அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டுல கொண்டு போய் வச்சிடறாங்க. वो ओबेत एदोम के घर पर लेके जाकर रखते हैं, ஏன்னா வேற வழி இல்ல. क्योंकि और कोई रास्ता नहीं थी। எருசலேம்ல இருந்து 8 மைல் அது அவன் இருக்கிற வீடு. அவன் வீட்ல இருந்து எருசலேம் 8 மைல்ன்றாங்க. उनके घर से जो है यरूशलेम जो है 8 मील दूर थी, அவ தூரமா நிக்கிறான் பாருங்க. यानी कि दूर था। பெட்டியை வச்சிட்டு இவங்க எல்லாம் போயிட்டாங்க. इस संदूक को रखकर वे लोग चले गए। இப்ப பாத்தீங்கன்னா अब देखे तो இந்த ஓபேத் ஏதோம் வீடு ஆசீர்வதிக்கப்படுது. अब ओबेद एदोम का घराना जो है आशीषित हुआ। கடவுள் அந்த வீட்டை ஆசீர்வதிக்கிறார். परमेश्वर उनके घराना को அவனை आशीष करते ஆசீர்வதிக்கிறார். हैं, उनको आशीष करते हैं। அவன் நல்லா பெருத்துனே போறான் वो பாருங்க. और बढ़ोतरी होते गए। उसके வாசிக்கலாம் பாருங்க. वचन पढ़ेंगे, 9வது வசனம் வாசிக்கிறோம். 9वां वचन से पढ़ेंगे। தாவீது அந்த தினம் கர்த்தருக்கு பயந்து கர்த்தருடைய பெட்டி என்னிடத்தில் வருவது எப்படி என்று சொல்லி அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கித்தியானாகிய ஓபேத் ஏதோமுடைய வீட்டிலே கொண்டு போய் வைத்தான். கர்த்தருடைய பெட்டி கித்தியானாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் அந்த கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். 9वां वचन से पढ़ेंगे। और उन दिन दाऊद यहोवा से डर कर कहने लगा, यहोवा का संदूक मेरे यहाँ कैसे आए? इसलिए दाऊद ने यहोवा के संदूक को अपने यहाँ दाऊदपुर में पहुंचाना ना चाहा, परंतु गतवासी ओबेद एदोम के यहाँ पहुंचाया। यहोवा का संदूक गतवासी ओबेद एदोम के घर में 3 महीने रहा, और यहोवा ने ओबेद एदोम और उसके समस्त घराने को आशीष दी। பயங்கர சந்தோஷமாயிடுச்சு. पर बहुत आनंद हुआ। இப்ப தாவீது இதை கேட்ட உடனே दाऊद जब ये सुनता உடனே है போய் பெட்டி எடுத்துன்னு வரலான்ற. तुरंत जाकर उस वाचा के संदूक को लेकर आना चाहता है। தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியுடனே கொண்டு வந்தான். तब दाऊद राजा को यह बताया गया कि यहोवा ने ओबेद एदोम के घराने पर और जो कुछ उसका है उस पर भी परमेश्वर के संदूक के कारण आशीष दी है। तब दाऊद ने जाकर परमेश्वर के संदूक को ओबेद एदोम के घर से दाऊदपुर में आनंद के साथ पहुंचा दिया।
கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவள் 6 தப்படி நடந்தபோது மாடுகளையும் கொழுத்த ஆட்டு கடாக்களையும் பலியிட்டான். தாவீது சணநூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனம் பண்ணினான். அப்படியே தாவீதும் இஸ்ரவேல் சந்ததியார் அனைவரும் கர்த்தருடைய பெட்டியை கம்பீர சத்தத்தோடும் எக்கால தொனியோடும் கொண்டு வந்தார்கள். கர்த்தருடைய பெட்டி தாவீது நகரத்துக்குள் பிரவேசித்த போது சவுலின் குமார்த்தி ஆகிய மீகால் பலகனி வழியாய் பார்த்து தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்தில் அவனை அவமதித்தாள். அவர்கள் கர்த்தருடைய பெட்டியை உள்ளே கொண்டு வந்து அதற்கு தாவீது போட்ட கூடாரத்துக்குள்ளே இருக்கிற அதன் ஸ்தானத்திலே அதை வைத்த போது தாவீது கர்த்தருடைய சந்நிதியில் சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் இட்டான். தாவீது சர்வாங்க தகன பலிகளும் சமாதான பலிகளும் இட்ட போது சேனைகளின் கர்த்தருடைய நாமத்தினாலே ஜனங்களை ஆசீர்வதித்து இஸ்ரவேலின் திரள் கூட்டமான ஸ்திரீ புருஷராகிய சகல ஜனங்களுக்கும் அவருக்கு ஒவ்வொரு அப்பத்தையும் ஒவ்வொரு இறைச்சி துண்டையும் ஒவ்வொரு படி திராட்சை ரசத்தையும் பங்கிட்டான். பிற்பாடு ஜனங்கள் எல்லோரும் அவரவர் தங்கள் வீட்டுக்கு போய்விட்டார்கள். 13वां वचन से जब यहोवा का संदूक उठाने वाले 6 कदम चल चुके तब दाऊद ने एक बैल और एक पाला पोसा हुआ बछड़ा बलि कराया और दाऊद सनी का एपोद कमर में कसे हुए यहोवा के सम्मुख तन मन से नाचता रहा। यो दाऊद और इज़राइल का समस्त घराना यहोवा के संदूक को जय जयकार करते और नरसिंगा फूंकते हुए चला। जब यहोवा का संदूक दाऊदपुर में आ रहा था तब शाऊल की बेटी मीकल ने खिड़की में से झांककर दाऊद राजा को यहोवा के सम्मुख नाचते कूदते देखा और उसके मन ही मन में तुच्छ जाना। लोग यहोवा का संदूक भीतर ले आए और उसके स्थान में अर्थात उस तंबू में रखा जो दाऊद ने उसके लिए खड़ा कराया था। और दाऊद ने यहोवा के सम्मुख होमबलि और मेलबलि चढ़ाई। जब दाऊद होमबलि और मेलबलि चढ़ा चुका तब उसने सेनाओं के यहोवा के नाम से प्रजा को आशीष दिया। तब उसके समस्त प्रजा को अर्थात क्या स्त्री क्या पुरुष समस्त इजरायली भीड़ के लोगों को एक रोटी और एक टुकड़ा मांस और किशमिश की एक टिक्कियां बंटवा दी। तब प्रजा के सब लोग अपने घर पर चल गए। ஹல்லேலூயா हालेलुया। எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. कितना बड़ा विषय देखिए। உடன்படிக்கை பெட்டி உள்ள வருதுங்க. अब वाचा का संदूक अंदर आती है, கவலை எல்லாம் மாறுது. उनका सारा सोच बदल जाता है। ஒரே ஆனந்தம், वहाँ पर पूरा आनंद हो गया, ஒரே ஆர்ப்பாட்டம், वहाँ पर जश्न मना रहे थे, பயங்கரமான டான்ஸ், वहाँ पर नाच रहे थे। தாவீது எல்லாத்தையும் மறக்கறான். दाऊद सब भूल जाता है। இஸ்ரவேல் ஜனங்கள பயங்கர சந்தோஷப்படுறாங்க. इजरायली जो है बहुत आनंदित हो गए। அதுல சவுலுடைய பொண்ணை மட்டும் விட்டுருங்க. उसमें शाऊल की जो बेटी को सिर्फ छोड़ दीजिए, புரியல, वो नहीं समझ पाई, அவமானமா நினைக்கிறான், वो अपमान या तुच्छ जानती தாவீது எதையுமே கேர் பண்ணல. दाऊद कुछ भी नहीं सोचा, நான் ராஜான்றத பார்க்கல, वो राजा है करके नहीं देखा, அங்க இருக்கிற ஜனங்க எதுவும் பார்க்கல, वहाँ के लोगों को नहीं देखा, பயங்கரமான ஆர்ப்பாட்டத்தோட உள்ள वहाँ पर वो जश्न मना रहा था। ஹல்லேலூயா हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग इसे विश्वास நான் करते हैं? சொல்றேங்க, मैं आपसे कहता ஒரு हूँ உடன்படிக்கை பெட்டி एक वाचा का संदूक அந்த நாட்டை விட்டு வெளியில போகுது, उस देश से जब बाहर जाती है மீண்டும் அந்த நகரத்துக்குள்ள கொண்டு வரப்படுது. वापस उस नगर के अंदर लेकर आते वक्त அப்போ அவங்க கவலைகள் மாறுது, तब उनके सारे सोच துக்கங்கள் மாறுது, उनके दुख बदल जाती है, அவங்களோட வேதனைகள் மாறுது, वेदना बदलती है, கண்ணீர்கள் மாறுது, उनकी रोना बदलती है, ஆர்ப்பாட்டம் உண்டாகுது. वहाँ पर जश्न उत्पन्न होती है। பழைய உடன்படிக்கை உள்ள வரும்போது இவ்வளவு சந்தோஷம் இருக்குன்னு சொன்னா पुरानी वाचा में अगर जब संदूक ऐसा अंदर आता है तो इतना आनंद हो तो யோசிச்சு பாருங்களேன். आप सोच कर देखिए, உள்ள பரலோகத்துல இருந்து ஒரு அக்கினி இறங்கி வரும், आपके अंदर जो स्वर्ग से उतर आया वाला एक आग है तो கவலைகள் மாறும், आपकी सारी समस्या बदलेगी, கண்ணீர்கள் மாறும், आपकी रोना बदलेगी, ஒரு பெரிய சந்தோஷம், एक बहुत बड़ा आनंद। கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்திரி, परमेश्वर को हर समय में स्तुति ஒரு करूंगा, நடனம், एक आनंद, ஒரு ஆர்ப்பரிப்பு, एक जश्न। ஹல்லேலூயா हालेलुया। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग इसे विश्वास करते हैं? இருக்கிற யாரை அவமானமா நினைச்சா கூட वहां कर जो भी अगर तुच्छ क्यों ना ஆனா जाए, கர்த்தர் எல்லாத்தையும் ஆசீர்வாதமா परंतु सब மாத்துறார். उसे आशीर्वाद में बदलेंगे। ஆமென் आमेन। ஹல்லேலூயா हालेलुया। ஒரு அக்கினி நமக்குள்ள திரும்பி வரும்போது एक अग्नि अगर हमारे अंदर நான் आए तो சொல்றேன், मैं आपसे உங்க कहता हूँ வாழ்க்கையின் தரம் மாறும், आपके जीवन का स्थिति बदलेगी, ஆவிக்குரிய வாழ்க்கையின் தரம் மாறும், आपके आत्मिक जीवन का स्थिति உங்க बदलेगा, குடும்பத்தின் தரம் மாறும், आपके परिवार की स्थिति உங்க बदलेगी, பொருளாதாரத்தின் தரம் மாறும். आपके धन दौलत में बदलाव आएगी। அக்கினி மீண்டும் கடந்து வரும்போது एक अग्नि आपके अंदर आते वक्त நான் சொல்றேங்க, मैं आपसे कहता हूँ எல்லாரும் சொல்லுவாங்க सब लोग कहेंगे கர்த்தரே தெய்வம், यहोवा ही கர்த்தரே परमेश्वर है, தெய்வம். यहोवा ही பாருங்க, परमेश्वर அந்த है। உடன்படிக்கை பெட்டி உள்ள வரும்போது देखिए वो वाचा का संदूक जब अंदर आया எல்லாரும் நடனம் ஆடுறாங்க, सब लोग नाच रहे थे, சந்தோஷமா, आनंद के साथ, உற்சாகமா, उत्साह के साथ, ஒரே ஆர்ப்பாட்டம், वहां पर जश्न मना रहे थे। ஹல்லேலூயா हालेलुया। பழைய உடன்படிக்கையில ஒரு
உடன்படிக்கை பெட்டி உள்ள வரும்போது पुराने वाचा में अगर एक संदूक अगर ऐसा अंदर அவ்வளவு आते हैं तो மகிழ்ச்சின்னு சொன்னா इतना आनंद हो, நீங்க யோசித்து பாருங்க. आप सोच कर देखिए, வானத்திலிருந்து ஒரு சூப்பர் நேச்சுரல் அக்னி நமக்குள்ள கடந்து आकाश से एक सुपर नेचुरल आग अगर हमारे अंदर வரும். आएगा, வாரண்டு போயிருந்தா கூட மாறிடும். चाहे वो सूखा क्यों ना हो, எவ்வளவுதான் அவமானப்படுனாலும் கர்த்தர் எல்லாத்தையும் कितना भी अपमानित क्यों ना हो, परमेश्वर उसे बदलेंगे, சூழ்நிலையை மாத்தி आपके காட்டுவார். परिस्थिति को बदलेंगे। ஆமென். आमेन। எத்தனை பேர் அப்படி விசுவாசி? कितने लोग ऐसा विश्वास करते हैं? ஹalleluya. हालेलुया। அதுதான் தேவன். यही परमेश्वर है। அப்ப நமக்கு தேவையானது என்ன? अब हमारी जरूरत क्या है? கரங்களை வைத்து சொல்லுங்களேன். हाथों को उठाकर बोलिए, கர்த்தாவே எனக்குள்ள ஒரு அக்னி ஆண்டவர். परमेश्वर मेरे अंदर एक अग्नि चाहिए। அவர் பட்சபாதம் இல்லாதவர். परमेश्वर पक्षपात करने वाला சொல்லுங்க, परमेश्वर, எனக்குள்ள ஒரு அக்னி. मेरे अंदर एक अग्नि, ஆண்டவரே எனக்குள்ள ஒரு ஆவிக்குரிய அக்னி. मेरे अंदर एक आत्मिक अग्नि ஓ चाहिए, ஒரு ஜெப அக்னி. एक प्रार्थना अग्नि, வேத வாசிக்கிற அக்னி. एक वचन पढ़ने वाला आग। ஆமென். आमेन। எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? कितने लोग इसे विश्वास करते हैं? பாருங்க நான் ரட்சிக்கப்பட்ட புதுசுல देखिए, पास्टर जब उद्धार पाए, வீட்டை விட்டு நான் வெளில வந்துட்டேன் பாருங்க. घर से वे बाहर आ गए थे, வந்துட்டேன்னு அமிச்சிட்டாங்க பாருங்க. घर से मुझे बाहर भेज दिया गया, அதனால எனக்கு யாருமே கிடையாது. यानी कि उस समय कोई नहीं थे। அப்போ ஒரு நாள் உட்கார்ந்து யோசிக்கிறேன், நான் அனாதை ஆண்டவர். एक दिन जब मैं बैठकर सोच रहा, क्या मैं अनाथ हूँ? परमेश्वर கர்த்தர் சொன்னாரு, परमेश्वर ने कहा, எப்படி அந்த வார்த்தையை நீ சொல்லலாம்? तू कैसा इस शब्द का उपयोग कर सकते நீ हो? என் பிள்ளடா. तुम मेरा बेटा है, இந்த உலகம் எந்து ये संसार मेरी है। அப்படின்னா இந்த உலகம் உந்து. ये अगर संसार मेरी है तो संसार तुम्हारा भी है। உலகத்துல இருக்கிற உறவுகளுக்காக ஜெபம் பண்ணு. इस संसार के सारे रिश्तों के लिए तू प्रार्थना कर। அப்போ ஒரு ஜெப அக்னி வந்தது பாருங்க. उस समय एक प्रार्थना का अग्नि मेरे अंदर आया। ஆண்டவரே என்னுடைய தேசத்துக்கு, परमेश्वर मेरे देश के लिए, இந்திய தேசத்துல இருக்கிற எல்லா சகோதர சகோதரிகளுக்கு, भारत देश के सारे भाई தாய் बहनों के लिए, தகப்பன்களுக்காக, माता पिता के लिए, சகோதரர்களுக்காக, भाई लोग உடன் के लिए, பிறந்தவங்களுக்காக साथ पैदा हुए நான் लोग के लिए ஸ்தோத்திரிக்கிறேன். मैं आपकी स्तुति करता हूँ परमेश्वर। ஒரு சின்ன வட்டத்துல இருந்த ஒரு மனுஷனை वहां पर एक छोटे जगह पे जो था मनुष्य में, ஒண்ணுமே இருக்காது, எனக்கு ஒண்ணுமே இல்ல, तब पास्टर के पास कुछ भी ஒரு नहीं था, ஃபயர், ஒரு அக்னி, एक आग। இயேசு நாமத்திலே यीशु मसीह के नाम से மனமுறிவு அடைய மாட்டான். मैं निराशा नहीं होऊंगा। இன்னைக்கு நீ யோசித்து பாருங்களேன், आप बार सोच कर देखिए, இந்த சபையில எனக்கு எவ்வளவு சகோதரிகள், எவ்வளவு சகோதரர்கள், எவ்வளவு தாய், எவ்வளவு தகப்பன்னு, எவ்வளவு உறவுகளை கத்தர் வச்சிருக்கிறார். इस कलीसिया में पास्टर जी के पास कितने भाई बहन, कितने माता पिता, कितने रिश्तेदार को परमेश्वर ने दिया है। அல்லேலூயா. हालेलुया। ஒரு பிறந்த நாள் வந்தா जब जन्मदिन आती है, நான் எங்கனா போய் தலைமறைவாக வேண்டியதே, मुझे खुद कहीं जाकर छुपने की परिस्थिति हो जाती है। இருக்கக்கூடாது. சபையில நீ ஓடிடுவோம். कलीसिया में मैं नहीं रहता, मैं कहीं जाकर छुप जाता हूँ। ஒரு மனுஷன் ஒரு கேக் வெட்டலாங்க, 100 கேக் வெட்டினா வெறுப்பாயிடாது एक உங்களுக்கு? मनुष्य एक केक काट सकता है, उस दिन में अगर 100 केक काटे तो गुस्सा नहीं आएगा। பழைய பிள்ளைங்களும் சொல்லுவேன், சர்ச்சில் 12 மணிக்கு வீட்டுக்கு எவனா வந்து பெல் அடிச்சுங்க கை கால வச்சிரும். நான் सबको मैं कहता था कि अगर 12 बजे कोई आकर मेरे घर में बेल बजा तो मैं हाथ पैर तोड़ दूंगा। அமகலமா இருக்கும் பாருங்க. मैं बहुत பயங்கர அமகலம், बहुत जो है जश्न, பயங்கர ஆர்ப்பாட்டம். बहुत जश्न होती थी। ஏன்? क्यों? அந்த ஒரு அக்னி உள்ள வந்ததனா? वो एक आग मेरे अंदर आने के कारण ஒரு குடும்பத்தை யோசிச்சே, उस दिन मैंने एक परिवार के बारे में सोचा। ஆயிரக்கணக்கான குடும்பங்களை கர்த்தர் आज हजारों परिवार को परमेश्वर ने दिया है। அப்படி விசுவாசி कितने लोग ऐसा विश्वास करते हैं? கேளுங்க, ஆண்டவர் எனக்குள்ள ஒரு அக்னி. परमेश्वर से पूछे, मेरे अंदर एक अग्नि கேளுங்க, चाहिए। ஆண்டவர் எனக்குள்ள ஒரு அக்னி. परमेश्वर मेरे अंदर एक अग्नि। தாவே நான் ஆவிக்குரியவன், परमेश्वर मैं आत्मिक நான் मनुष्य, ஒடுங்கி போக மாட்டேன். मैं निराशा नहीं हूँ। என்ன ஒடுக்குற சக்தி இந்த பூமியில யாருக்குமே கிடையாது. मुझे निराशा करने का शक्ति किसी के पास नहीं है। என்ன ஒடுக்கி உட்கார வைக்க முடியாது. मुझे निराशा करके कोई नहीं बैठा நான் சோர்ந்து सकता। போக மாட்டேன். मैं नहीं நான் थकूंगा, மனமுறிவு அடையவே मैं மாட்டேன். निराशा नहीं நான் हूँ, மடிந்து போக மாட்டேன். मैं निराशा नहीं हूँ, நான் நொறுங்கி போக மாட்டேன். मैं नहीं टूटूंगा। ஏன்? क्यों? எனக்குள்ளாக ஒரு அக்னியை கர்த்தர் मेरे வச்சிருக்கார். अंदर परमेश्वर एक आग रखा है। ஹalleluya. हालेलुया। அதமர் அப்படி விசுவாசி. कितने लोग ऐसा विश्वास சொல்லுங்க, करते हैं? நான் நொறுங்கி போக மாட்டேன். बोलिए, मैं नहीं टूटूंगा, சொல்லுங்க, நான் மனமுறிவு அடைய मैं மாட்டேன். निराश नहीं होऊंगा, சொல்லுங்க, நான் ஒடுங்கி போக मैं மாட்டேன். जो है निराश नहीं होऊंगा, நான் சோர்ந்து போக மாட்டேன். मैं नहीं थकूंगा, எனக்குள்ளாக क्योंकि मेरे अंदर ஆவியான ஒரு அக்னியை கொண்டு வர पवित्र आत्मा मेरे अंदर आग लाने में सामर्थ्य है। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हैं? எத்தனை விசுவாசி? कितने लोग ऐसा विश्वास करते हैं? கேட்கிற எவனுக்கும் கொடுக்கிறார். जो कोई पूछता है सबको परमेश्वर எத்தனை பேர் देते हैं। கேக்குறீங்க? कितने लोग ऐसा கரங்களை पूछते வைத்து हैं? கேளுங்களேன். हाथों को उठाकर ஆண்டவர் पूछिए। ஒரு சூப்பர் நேச்சுரல் அக்னி. परमेश्वर एक सुपर नेचुरल கேளுங்க, சூப்பர் நேச்சுரல் ஆவிக்குரிய ஒரு பலன், एक आत्मिक बल मुझे चाहिए, சூப்பர் நேச்சுரல் ஒரு விசுவாசம், सुपर नेचुरल சூப்பர் நேச்சுரல் ஒரு ஜெபிக்கிற ஜெபத்தின் ஒரு ஆற்றல். एक सुपर नेचुरल प्रार्थना करने वाला एक जीवन। அல்லேலூயா. हालेलुया। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हैं? தட்டுகிற எவனுக்கும் திறக்கிறாராம். जो कोई खटखटाते हैं सबके लिए खोला जाता அவர் है। சொல்றாருங்க, पौलुस कहते हैं, மீனை கேட்டா பாம்பை கொடுப்பனா, अगर मैं मछली पूछूं तो सांप दोगे क्या? அப்பத்தை கேட்டா கல்ல கொடுப்பனா, और रोटी पूछे तो क्या मैं पत्थर दूंगा? பொல்லாத தகப்பனை நல்ல ஈவுகளை கொடுக்காரு. जो दुष्ट पिता है वही अच्छा कार्य देता है। என்னிடத்தில் கேட்கிறவர்களுக்கு நன்மையான விளைச்சி. जो मेरे से पूछता है उनको सिर्फ मैं भलाई चीजें देता हूँ। ஆமென். हालेलुया। அது பேர் விசுவாசி. कितने लोग विश्वास करते हैं? அல்லேலூயா. हालेलुया। சொல்ல கரங்களை உயர்த்தி हाथों को उठाकर बोलिए, சொல்லுங்க, ஆண்டவர் எனக்கு ஒரு அக்னி ஆண்டவர். परमेश्वर मुझे एक अग्नि चाहिए। கேளுங்க பிரதர். बोलिए,
அவர் உங்க அப்பாங்க. वो आपके पिता है। எனக்கு ஒரு ஆவிக்குரிய அக்னி. मुझे एक आत्मिक अग्नि चाहिए। ஒரு எசபேல் ஒரு தேசத்தை வஞ்சிக்க முடியாது. एक एजेबेल अगर एक देश को धोखा दे सकती ஒரு है, அக்னி அந்த தேசத்தை திரும்ப கொண்டு வருது பாருங்க. वो एक अग्नि वापस उस देश को लौटा ले आती है। ஹalleluya. हालेलुया। எங்க பிள்ளைக்கு ஒரு அக்னி. बोलिए मेरे बच्चों के लिए एक अग्नि ஓ चाहिए। எங்க பிள்ளை மேல ஒரு அக்னியை கொண்டு வாங்க. परमेश्वर मेरे बच्चों के ऊपर एक अग्नि लेकर आइए। ஊழியத்துல ஒரு அக்னியை கொண்டு मेरी வாங்க. सेवकाई में एक अग्नि लेकर आइए। ஆமென். आमेन। ஹalleluya. हालेलुया। கணவன் மனைவி உறவுல ஒரு அக்னி ஆண்டவரே. पति पत्नी के रिश्ता में एक अग्नि आने पाए। விசுவாசிக்கிறீங்களா? विश्वास करते हैं? இதுதான் தேவன் செய்றார். यही परमेश्वर करते हैं। ஆமென். आमेन। எதமே சந்தோஷப்படுறீங்க? कितने लोग आनंदित है? ஹalleluya. हालेलुया। அப்படியே கண்களை மூடி ஜெபி. ऐसे आंखों को बंद करके प्रार्थना करें। நல்ல ஆண்டவரே. हमारे भला परमेश्वर கர்த்தராக இயேசு நாமத்தினால यीशु मसीह के नाम से உம்முடைய சமூகத்துல வருகிறோம். आपके सम्मुख में हम आते हैं। எங்களால அல்ல, எங்களால அல்ல, हमारे द्वारा नहीं है परमेश्वर, உம்மால ஆண்டவரே. आपके द्वारा। கர்த்தாவே, परमेश्वर நாங்க பலவீனம், हम जो है दुर्बल है, ஆனா நீர் பலவான். परंतु आप जो है बल है। நாங்க உம்மிடத்துல வரும்போது जब हम आपके पास आते எங்களையும் हैं, பலவானாய் மாற்று. हमें भी आप जो है बल में எங்களுக்குள்ள ஒரு बदलो। சூப்பர் நேச்சுரல் ஃபயர் வேணும் ஆண்டவரே. हमारे अंदर एक सुपर नेचुरल आग की எனக்கு जरूरत வேணும் ஆண்டவரே. है। मुझे चाहिए, எனக்கு ஒரு சூப்பர் நேச்சுரல் ஃபயர் வேணும். मुझे एक सुपर नेचुरल आग की जरूरत है। ஓ கர்த்தருக்காக, परमेश्वर के लिए, ஆண்டவர் ஊழியத்துக்காக, सेवकाई के என் लिए, தேசத்துக்காக मेरे देश के लिए ஜெபிக்கிற ஒரு மகனாய், प्रार्थना करने वाला एक भाई, வேத வாசிக்கிற ஒரு அக்னி, वचन पढ़ने वाला एक अग्नि, வேதத்தை படிச்சுனே இருக்கிற ஒரு அக்னி, वचन को हर समय पढ़ने वाला एक अग्नि, ஓ வார்த்தையின் அக்னி, वचन का अग्नि, எலும்புகளை ஒரு அக்னி, हमारे हड्डियों का एक अग्नि, மலைகளை பேர்க்க ஒரு அக்னி. पर्वतों को नष्ट करने वाला एक अग्नि। ஓ ஸ்தோத்திரம் தகப்பனே. हालेलुया परमेश्वर। நன்றி, धन्यवाद परमेश्वर। நன்றி ராஜா. धन्यवाद परमेश्वर। திருவிருந்துக்கு எங்களை உம்முடைய கர்த்தர் ஒப்பு கொடுக்கிறோம். प्रभु भोज के लिए हम अपने आप को समर्पण करते हैं। ஆண்டவரே, இதுல ஒவ்வொருத்தரையும் நாங்கள் ஆயத்தப்படுத்தும். आए वाले सभी लोग को प्रभु जी हम आयोजित करते हैं। கர்த்தாவே, அதன் முந்தில நாங்க வந்து நிக்கிறோம் ராஜா. हम आपके सम्मुख में आकर खड़े हुए हैं। நாங்க விசுவாசிக்கிறோம். हम विश्वास करते हैं இயேசு நாமத்தில் यीशु मसीह के नाम से। பிதாவே, पिता, ஆமென். आमीन। यीशु ने कलवरी दुख क्यों सह लिया, मुझ पापी में क्या देखा था। यीशु ने कलवरी दुख क्यों सह लिया, मुझ पापी में क्या देखा था। कोई खूबी नहीं, कोई खूबी नहीं, मुझ में कोई भी खूबी नहीं। कोई खूबी नहीं, कोई खूबी नहीं, मुझ में कोई भी खूबी नहीं। पाप में पड़कर जो उदास हुआ, जीना भी मेरा था मौत की तरह। पाप में पड़कर जो उदास हुआ, जीना भी मेरा था मौत की तरह। यीशु ने कलवरी दुख क्यों सह लिया, मुझे पापी में क्या देखा था। कोई खूबी नहीं, कोई खूबी नहीं, मुझ में कोई भी खूबी नहीं। कोई खूबी नहीं, कोई खूबी नहीं, मुझ में कोई भी खूबी नहीं। प्रेम
तेरे ही सिवा। प्रेमियों ने तो छोड़ दिया था, कोई ना मेरा था तेरे ही सिवा। यीशु ने कलवरी पे क्यों सह लिया, मुझे पापी में क्या देखा था। कोई खूबी नहीं, कोई खूबी नहीं, मुझ में कोई भी खूबी नहीं। कोई खूबी नहीं, कोई खूबी नहीं, मुझ में कोई भी खूबी नहीं। இதில் பங்கு கொள்ள ஆயுதப்படுவோம். इससे हम भाग लेना आयोजित हो जाएंगे। நம்ம யாரும் எழுந்து நிற்போம். हम सब उठकर खड़े होकर நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில் கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட ராத்திரியில் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். क्योंकि यह बात मुझे प्रभु से पहुंची और मैंने तुम्हें भी पहुंचा दी कि प्रभु यीशु ने जिस रात वह पकड़वाया गया रोटी ली और धन्यवाद करके उसे तोड़ी और कहा, यह मेरी देह है जो तुम्हारे लिए है, मेरे स्मरण के लिए यही किया करो। நம்ம யாரும் இப்பொழுது हम सब मिलकर खाएंगे। போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தை எடுத்து, இந்த பாத்திரம் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும்போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும்போதெல்லாம் கர்த்தர் வருவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். इसी रीति से उसने बियारे के पीछे कटोरा भी लिया और कहा, यह कटोरा मेरे लहू की नई वाचा है, जब कभी पियो तो मेरे स्मरण के लिए यही किया करो। क्योंकि जब कभी तुम या रोटी खाते और इस कटोरे में से पीते हो तो प्रभु की मृत्यु को जब तक वह ना आए प्रचार करते हो। நம்ம யாரும் பானம் हम सब मिलकर पिएंगे। நன்றி செலுத்தலாமா? धन्यवाद करें। கரங்களை உயர்த்தி, हाथों को उठाकर நல்ல ஆண்டவரே भला परमेश्वर ஸ்தோத்திரிக்கிறோம். स्तुति करते हैं। ஆண்டவர் வந்த ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிக்கிறார். आए हुए हर एक लोग को आशीष करते குடும்பங்களை हैं, ஆசீர்வதிக்கிறார். उनके परिवार को आशीष करते हैं, அவர்கள் குடும்பங்கள் ஆசீர்வாதமா இருக்கட்டும். उनके परिवार आशीषित रहे, அவருடைய பிள்ளைகள் ஆசீர்வதிக்கப்படட்டும். उनके बच्चों को आशीष करते हैं, சமாதானம் குடும்பங்களை பெருகட்டும். शांति परिवार में और बढ़े, குடும்பத்தில் இருக்கிற எல்லா பிரச்சனைகள் வெளியேறட்டும். उनके परिवार के सारे समस्या दूर हो, எல்லா கடன் தொல்லைகள், सारे कर्ज जो है, மன அழுத்தங்கள், पैसों की जो कष्ट है, மன அழுத்தங்கள் अपने मन की जो कष्ट है, எல்லாம் இயேசு நாமத்தில் விலகட்டும். सब कुछ यीशु मसीह के नाम से दूर हो। நீ கேட்டது போல हम जैसा सुने ஒரு அக்னி கடந்து வரணும். एक अग्नि हमारे अंदर आए, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒரு அக்னி, आत्मिक जीवन में एक अग्नि, குடும்பத்துல ஒரு அக்னி परिवार में एक अग्नि கர்த்தர் கொண்டு வருகிறபடினால परमेश्वर लेकर आने के लिए இயேசு நாமத்தில் यीशु मसीह के नाम से பிதாவே पिता ஆமென். आमीन। கரங்களை உயர்த்தி, हाथों को उठाकर கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபை, हमारे यीशु मसीह का பிதாவாகிய अनुग्रह, தேவனுடைய அன்பு, पिता का प्रेम, பரிசுத்த ஆவியானவருடைய पवित्र आत्मा की सहभागिता இன்றும் என்றும் சதா காலம் अब से लेकर सदा सर्वदा बने रहे। ஆமென். आमीन। கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். परमेश्वर आपका आशीष करे हैं। பாடலை பாடி கலைந்து इस गीत को செல்வோம். गाकर हम जाएंगे। हो जय जयकार, जय जयकार करे, हो जय जयकार, जय जयकार करे, वो ही हमारा राजा राजा, दुख संकट से बचाता बचाता, वो ही हमारा राजा राजा, दुख संकट से बचाता बचाता, हम पर अपनी करुणा करता और करता उपकार, क्यों ना उस पर तन मन वारे दे अपना अधिकार। हो जय जयकार, जय जयकार करे, हो जय जयकार, जय जयकार करे, हो जय जयकार, जय जयकार करे, हो जय जयकार, जय जयकार करे।
तालियां बजाकर परमेश्वर के नाम की महिमा करें। हालेलुया, परमेश्वर भला है।